பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். அதே போல யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 17வது வசனத்தில் வாசிக்கலாம். 2 வசனங்கள் வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் கவனிக்கலாம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டனாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. இங்க 8ஆம் அதிகாரம் தேசத்தை கவனிக்கலாம். முக்கியமான விஷயத்தை நான் இன்னைக்கு காட்டலான்னு இருக்கிறேன். யாக்கோபு நிருபத்தை குறித்து பார்க்க போறோம். அதுல முக்கியமா பேசுகிற காரியம் விசுவாசத்துக்கும் கிரியைக்கு இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் என்ன, விசுவாசம் கிரியையும் எந்த இடத்துல அது இணையுது, அதுக்கான கனெக்ஷன் என்னன்றதுதான் மெயினான பாகம். நியாயப்பிரமாணத்தின் பலன் என்ன அப்படின்றத குறித்து அதிகமா நம்ம பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இங்க பவுல் ரோமர்ல இருந்து என்ன பேசுறாருன்னு சொன்னா விசுவாசத்தை குறித்து பேசுறாரு. ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுற வழி விசுவாசமா இருக்குதுன்னு பேசுறாரு. அப்ப இங்க பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை எப்படி பாக்குறாரு, நீதிமானாக்கப்படுதல் எப்படி பாக்குறாருன்றதை குறித்து இங்க சொல்றாரு. பாருங்க, ஒரு டிஃபரன்சியேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரியை செய்கிறதுனால கிருபை வராது. உங்ககிட்ட பேசுறேன். கிரியை செய்யறதுனால கிருபை வராது. இங்க என்ன சொல்றாரு? கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி அது என்ன கிடையாதுன்னு சொன்னா கிருபை கிடையாது, கடன். தேவனுக்கு நம்ம கொடுக்கிற காரியம் தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, நான் செலுத்த வேண்டிய பாகம், தேவனுக்கு செலுத்த வேண்டிய பாகமா அந்த கிரியை இருக்குது. ஏன்னா ஒரு அபரீதமான ரட்சிப்பினால ரட்சித்ததுனால நான் அவருக்கு செலுத்துறேன். ஆனா அது கிருபை கிடையாது. உங்களுக்கு சொல்ல புரியுதா? ரொம்ப ஆழமான காரியம். கவனிச்சுக்கோங்க. அடுத்தது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனோட விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். நம்ம இதோட கூட நிறுத்திக்கலாம். அடுத்தது, இதுல இருந்து அப்படியே எக்ஸ்ட்ரீமா இன்னொரு எக்ஸ்ட்ரீமா இருக்கிற இன்னொரு வேத பாக்கியத்தை யாக்கோபுல இருந்து வாசிக்கலாம். இது நீதிமானாக்கப்படுதல்லே ஒரு எக்ஸ்ட்ரீமா காண்பிக்கப்படுது. அப்படின்னா ஒரு மனுஷன் எதனால் நீதிமானாக்கப்படுறதா இங்க பவுல் சொல்றாரு? விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறதா சொல்றாரு. கிரியினால ஒரு மனுஷனும் நீதிமானாக்கப்பட முடியாதுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபுல நான் முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்றேன். 14ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். என் சகோதரரே, 2வது அதிகாரம் 14ஆம் வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? என்ன இப்படி பேசுறாரு? முன்பதாக பவுல் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் பாருங்க. விசுவாசத்தினால்தான் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படியும் ஆக்க முடியும், விசுவாசத்தினால ரட்சிப்பு உண்டாகும் சொல்லிட்டார். கிரியையினால கிருபை கிடைக்கல, அந்த நம்ம செய்யற கிரியையானது கடன் தான், நாம தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்ற. புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா இங்க என்ன சொல்றாரு சொன்னா, அந்த விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் உங்களை ரட்சிக்குமான்னு பேசுறாரு. முரணா இல்லையாங்க? முரண் தெரியுதா இல்லைங்களா? இங்க அந்த முரணுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ் என்னன்றதான் நீங்க பார்க்க போறோம். முக்கியமா ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவனை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்க்கு அருந்து பசியாயிருங்கள் என்று சொல்லியும் சரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படின்னா நீங்க அன்பா பேசிட்டு அவங்களுக்கு கிரியை செய்யலன்னு சொன்னா அவங்க அந்த நபருக்கு பிரயோஜனம் இல்லை. அது எப்படியோ அதே போல நீங்க விசுவாசமா பேசிட்டு அந்த கிரியை இல்லாம போச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இங்க யாக்கோபு பேசுறாரு. பேசிட்டு அது கீழே என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு அல்ல, 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அங்க ஒரு கிரியையினால விசுவாசம் இல்லை அப்படின்னு பேசுறார், ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி பேசுறார். இங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஆமென்.
இங்க புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கரெக்டா இந்த பாகம் நீங்க படிச்ச வேத பாகம் புரிஞ்சிருந்தாவே. இங்க என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசம் கிரியைகள் இல்லாத இருந்தால் செத்த விசுவாசமா இருக்கும்ன்றார். முக்கியமா பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். உங்களுக்கு விசுவாசம் உண்டு. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இப்ப உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசத்தினால கிரியைகள் இல்லை, எப்படி விசுவாசத்தை எனக்கு காட்டுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்பான். கிரியைகள் இருக்கிற ஒரு நபர் தன் விசுவாச கிரியை மூலமா காட்டிடுவான்றார். புரிஞ்சா உங்களுக்கு? முக்கியமான வேத பாடம். இந்த வேத பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க கிருபையை மேன்மை பாராட்டுவீங்க. அதே போல நீங்க என்னங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளை புரிஞ்சுக்குப்பீங்க. ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் ஆனா தேவன் பார்த்துக்குவார், எனக்கு விசுவாசமா இருக்குன்னு சொல்லி பேச மாட்டீங்க. அதே நேரத்துல நான் கிரியைகள் இம்பார்ட்டன்ட், நான் தேவனுக்கு அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லி மேன்மை பாராட்டவும் மாட்டோம். கரெக்டா பேலன்சிங் தான் விஷயமே, இல்லைங்களா? எவ்ரி டைம் ட்ரூத் இஸ் மிடில் ஆன் த ரோட். எப்பொழுதுமே சத்தியமானது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மத்தியில இருக்கும். சாலையின் இடதுபுறத்திலும் இருக்காது, வலதுபுறத்திலும் இருக்காது, நடுவுல இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதான் இங்க பார்க்க போறோம். அடுத்தது பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட விசுவாசத்துக்கும் பிசாசுடைய விசுவாசத்துக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. அன்டில் நீங்க கிரியை வெளிப்படுத்தாது இருந்தால் ஒழிய. நான் சொல்ற புரியுதா? நான் விசுவாசிக்கிறேன் பிரதர் சொன்னா நம்ம விசுவாசமா பிசாசுடைய விசுவாசம் எந்த வேறுபாடும் இல்ல. நீங்க கிரியை வெளிப்படுத்தும் போதுதான் அந்த விசுவாசம் அது வேல்யூபிளா மாறும். புரிஞ்சா? அவ்வளவுதான். விசுவாசிக்கிற மெசேஜ்ல தான் இருக்கிறேன், கம்மிங்க விசுவாசிக்கிறேன், தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறேன், இந்த செய்திக்கு வந்திருக்கிறேன், இந்த செய்தியில சொல்லப்படுற ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பிசாசும் தேவனை ஒரு வகையில விசுவாசிக்கிறான். ஆனா அந்த விசுவாசம் உங்க விசுவாசம் வேறுபாடு இருக்காது. எது வரைக்கும் சொன்னா உங்க விசுவாச கிரியைகளா மாறாத வரைக்கும். அந்த வேறுபாடை தான் நான் காட்டுறேன் என்ன பிரதர்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட முடியும், கிரியையினால அல்ல அப்படின்றார். இந்த இடத்துல யாக்கோபை வச்சு இந்த புத்தகத்தை எழுதுனது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பவுலை வச்சு ரோமருக்கு அந்த புத்தகத்தை எழுதுனது யாரு? ரெண்டு பேருடைய தாட்ஸ் கிடையாது. இது யாக்கோபுடைய தாட்டு, இது பவுலுடைய தாட்னா சிந்தனைகள். இவங்க சிந்தனைகள் கிடையாது. இப்ப ரெண்டு பேரும் எழுதுனாங்கன்னா வேறுபாடு இருக்கும். ஆனா வேதம் முழுசும் வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. எந்த மனுஷனும் நற்கிரியைகள் செய்யும் பொருட்டு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கின்றன. ஆனா அப்ப வேத வாக்கியத்தை படிக்கும் போது பவுல் அப்படி எழுதிட்டாரு அப்படின்னு படிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதியிருக்காரு, அப்போ பரிசுத்த ஆவியானவர் தன்னில் தானே முரண்பட மாட்டார். இதை நம்ம புரிந்து கொள்வதெல்லாம் சிக்கல். அந்த சிக்கலை தீர்க்கதரிசி மூலமா தேவன் நிறைவேற்றார். வேத வாக்கியத்தை வேதத்தை தேடி வாசிகள், அதில் ஒன்று குறையாது, அதில் ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வாயிலை சொல்லிச்சு, அதை ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவர்களை சீட்டு போட்டார், இல்லைங்களா? அவருடைய கையே அதை அளவு நூலால் பங்கிட்டு கொடுத்தது வேத வாக்கியம் சொல்லுதா இல்லைங்களா? அப்போ அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அதை என்ன பண்ணணும்? சேர்க்கணும். உரைக்கப்பட்ட வார்த்தையும் சொல்லப்பட்டது, ஆவி தீர்க்கதரிசியின் மூலமா வந்து சேர்க்கணும் எல்லாத்தையும். விசுவாசிக்கிறீங்களா? முக்கியமான பாகம். அடுத்தது லாஸ்ட் வாசிக்கிறேன் பாருங்க. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகி அபிரகாம், இதைதான் நம்ம அங்க பார்த்தோம். யார் சொன்னா? பவுல் சொன்னாரா இல்லைங்களா? அபிரகாம் என்னத்தை கண்டடைந்தான் கேட்டாரா இல்லையா? அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சா இல்லையா? இங்க இதே யாக்கோபு, இந்த யாக்கோபுக்கும் பிதா யாரு? அபிரகாம் தான். பவுலுக்கும் பிதா யாரு? அபிரகாம் தான், இல்லைங்களா? ரெண்டு பேரும் என்னங்க? அதே 12 கோத்திரத்துல யூதர்கள்ல பிறந்தவங்க தான். ஒருத்தர் பெஞ்சமின் கோத்திரத்துல வந்தவர், இன்னொருத்தர் யூதா கோத்திரத்துல வந்தவர், இல்லைங்களா? அப்ப அந்த ரெண்டு பேரும் தன்னோட முற்பிதாவாகி அபிரகாம் உள்ள விசுவாசத்தை குறிச்சு எப்படி பாக்குறாங்க? மீன்ஸ் அவர்கள் கிடையாது, அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்படி காட்டுறாருன்ற விஷுவல் தான் இது. புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க அதுக்கு கீழே. அப்படி அபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அபிரகாம் நம்முடைய பிதாவாகி அபிரகாம் தன் குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இந்த விஷயம் எப்ப நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அபிரகாம் ஈசாக்க பலி எடுத்தது ஆதியாகமம் எத்தனை அதிகாரத்துல? 22 அதிகாரத்துல நடந்துச்சு. அப்ப 22 அதிகாரத்துல தான் அபிரகாம் நீதிமானாக்கப்பட்டானா? நான் உங்களை கேக்குறேன். இல்ல, கரெக்ட், எஸ். ஆனா 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அபிரகாம் தேவனை விசுவாசித்தான்,
அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். 15:6 நீதியமானாக்கப்பட்டதா யாருங்க? யாத்திரையின் செய்தியாளர் சொல்லிட்டார். யாத்திரையின் செய்தியாளர் யாரு? மோசஸ் தான் ஆதியாகமத்தில் எழுந்தது. ரோமர் எழுந்தது யாரு? பவுல். யாக்கோபு எழுந்தது யாரு? யாக்கோபு. இந்த 3 பேருக்குள்ள எப்படி வருது பாருங்க. 15 அதிகாரத்துல தேவன் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். 22 அதிகாரத்துல தான் யாரு? பலி செலுத்தல. பலி ஆன பின்னாடிதான் நீதிமானாக்கப்பட்டதா யாக்கோபு இங்க சொல்றாரு. அப்ப இந்த முரண்பாடு என்ன புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த லைன் சொல்ற பாருங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறோம். இந்த பாயிண்ட் முக்கியம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அதனால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலே அவையும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடியே ராகாப் எனும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிடப்பட்டது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டால். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசத்தை ஒரு டெட் பாடிக்கு இங்க பொறுத்துறாரு. ஒரு டெட் பாடி எப்படி அப்படி பொறுத்துறாரு. அப்போ இங்க 2 பேரை பவுல் சொல்றாரு. யாக்கோபு 2 பேரை சொல்றாரு இந்த விசுவாசத்துக்கு எக்ஸாம்பிளா. ஒண்ணு ராகாப்பையும் அப்ரகாமையும் சொல்றாரு. ரெண்டு பேரை காட்டுறாரு. அப்ப இந்த வேறுபாடு தான் யாக்கோபு அதிகமா பேசுறாரு. இதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு யாக்கோபு புத்தகத்தை குறிச்சு ஒரு சின்ன ஒரு ஆள் பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதி. நம்ம ஜெபிக்கலாம். இலக்கம் பண்ணலாம். கிருபை நிறைந்தவரே பரலோக பிதாவே, வார்த்தை உரைத்தவர் நீர். அந்த உரைத்த வார்த்தையை வியாக்கியானப்படுத்துகிற ஒரு நீர் தான் ராஜா. நாங்கள் எங்களுடைய சுய எண்ணங்கள் வியாக்கியானப்படுத்த முடியாது. ஏனால் எங்களுடைய எண்ணங்கள் முடிவானவை ராஜா. உம்முடைய வார்த்தைகளோ உம்முடைய சிந்தனைகளோ முடிவற்றவை. நீ இதனால ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையை ராஜா நீ வியாக்கியானப்படுத்துகிற தயவுகளுக்காய் நன்றி ராஜா. நாங்கள் கரங்கள் இருக்கிற யாரை வேண்டுமானாலும் கர்த்தாவே வேத வாக்கியங்களை திறக்க முடியும், பக்கங்களை திறக்க முடியும். ஆனால் தேவரின் ஒருவரே புஸ்தகத்தை திறக்க, ஆக்சுவல் சிந்தனைகளை திறக்க, அப்பா வார்த்தையின் மூல அர்த்தத்தை திறக்க பாத்திரராக இருக்கிறேன். நாங்கள் இந்த வெறும் வேதத்தை திறக்க முடியும். ஆனால் உங்களுடைய சிந்தையை திறந்து அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிற நீரா இருக்கிறேன். இந்த நாள்ல இந்த யாக்கோபு புஸ்தகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் புரியும்படிக்கான இருதயத்தை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க. பேச போற காரியங்களுக்காக நன்றி. மனுஷ ஞானங்கள் அற்று போட்டோம். கேட்கிற பிள்ளைகளை பரிசுத்தான அபிஷேகத்தினால் ஆவின் அனநிலையில நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்ககிட்ட தான் பேசுறேன். எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களா? தண்ணி எல்லாம் குடிச்சு செட்டில் ஆயிடுங்க. பார்க்கலாம் இன்னைக்கு. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். யாக்கோபை குறிச்சு ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். ஆமென். இந்த வாரம் வேற ஒரு செய்தி எடுக்கணும்னு நினைச்சேன் நானே, என்னால முடியல. சரி, இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கலாம், வேதத்தை வாசிக்கிறது பார்க்கலாம்னு சொல்லி இந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் யாக்கோபு புத்தகத்தை வாசிச்சிருக்கிறீங்க? ராமன் சொல்றாரு. இத்தனை பேர் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. என்னங்க அது பெரும்பான்மையா கண்டு கொள்ளப்படாத ஒரு புஸ்தகமா இருக்கும். பேதுரு புஸ்தகத்தை கூட வாசிப்போம் இல்லையா? மற்ற புஸ்தகங்களை வாசிப்போம். நம்ம கண்டு கொள்ளப்படாத புஸ்தகங்கள் பைபிள்ல ஒரு சிலர் இருக்கு. நாகும் எல்லாம் வாசிச்சிருக்கவே மாட்டோம். நாகும், சப்பனியா இல்லைங்களா, ஆபகுக், ஒபதியா. ஆனா நான் சொல்றேன் ஒரு விஷயம், சின்ன புஸ்தகங்கள் தான், சின்ன விஷயங்கள் தான் பெரிய வேலைகளை செய்யும். யூதா புஸ்தகத்தை பெருசா யோசிச்சிருக்க மாட்டோம். யூதா புஸ்தகத்தை பார்த்தோமா இல்லைங்களா? அதுல ஒரு சின்ன ஒரு காரியம் இருக்குது. நான் தான் இன்னைக்கு பேசலான்னு இருந்தேன். கடைசியா ஏனோக்கை குறிச்சு பார்க்க வேண்டியது இருந்தது இல்லையா? ஏனோக்கை குறிச்சு மட்டும் நம்ம பெண்டிங் வச்சிருக்கிறோம். அந்த பிழையாம் ஏனோக்கு 2 பாகங்கள் மட்டும் தான் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம், பெரிய ஒரு சப்ஜெக்டா இருக்கிறதுனால. இன்னைக்கு அதே போல ஒரு புஸ்தகத்தை நம்ம எத்தனை பேர் யூதா புஸ்தகத்தால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? எத்தனை பேர் அநேக ரகசியங்கள் அதுல தெரிஞ்சு? ரகசியங்கள்ல பாடி சேஞ்சிங்க கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்கு பாடி சேஞ்சிங்க கொடுக்க போறது ரகசியம் தான். Mystery is the ministry of the seventh angel. தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டதா சீர்திருத்தத்துக்காக அல்ல. ஃபர்ஸ்ட் சீல் மெசேஜ்ல நீங்க படிச்சு பாருங்க. ரகசியங்களுக்காக தான் அனுப்பப்பட்டார். ரகசியங்கள் மட்டும் தான். ரகசியங்களை ஹேட் பண்ணீங்க சொன்னா நீங்க கண்டிப்பா அதோட வித்தா இருக்க முடியாது. ரகசியங்களை ஹேட் பண்ற மனுஷன் அதோட வித்தா இருக்க முடியாது. எப்ப பாரு ரகசியம் தான் பாடி சேஞ்சிங்க கொண்டு வரும். வெளிப்பாடு தான் பாடி சேஞ்சிங்க கொண்டு வரும். வேதம் முழுசு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகமா இருந்துச்சு. 7 முத்தரிக்கப்பட்ட புஸ்தகமா இருந்துச்சு. அதை எப்போ தேவன் ஆட்டுக்குடியோட புஸ்தகத்தை வாங்கினாரோ, திறந்தாரோ, 7ஆம் தூதனுக்கு கொடுத்தாரோ, அப்ப பைபிள் முழுசு ஓப்பன் ஆயிடுச்சு. நான் பைபிள் இஸ் நியூ பைபிள் சொன்ன தீர்க்கதரிசி சொன்னார் இல்லைங்களா? அப்போ பழச காட்டுல இப்ப வேற மாதிரி நம்ம இதை பாக்குறேன்.
வேறொரு பர்ஸ்பெக்டிவ்ல வேதத்தை பாக்குறேன். எத்தனை பேர் வேற பர்ஸ்பெக்டிவ்ல வேதத்தை பாக்குறீங்க? நான் முன்ன மாதிரி வேதத்தை படிக்கிறது இல்லை. டினாமினேஷனல் ரீடிங்ல நான் பைபிளை படிக்கிறது கிடையாது. டினாமினேஷன் இந்த ரேமா ரீடிங் நான் படிக்கிறது ஒரு லோகாஸ் ரீடிங். அவங்க ரேமாவை படி. ரேமா என்னன்னாங்க? எழுதப்பட்ட வார்த்தை. ரேமான என்ன அர்த்தம்? நீ பாக்க ரேமா பைபிள் சென்டர், அது எழுதப்பட்ட வார்த்தை. நம்ம லோகோஸ உடையவர்களா இருக்கிறோம். நம்மகிட்ட என்ன இருக்குது? லோகோஸ் பைபிள் சென்டர் நம்ம கிட்ட இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எங்க இருக்கிறோம்? லோகோஸ்குள்ள இருக்கிறோம். ரேமால இருந்து லோகோஸை நோக்கி வரணும். டினாமினேஷன்ல இருக்கிற வரைக்கும் நம்ம எங்க இருந்தோம்? ரேமாவுல இருந்தோம். இப்ப நம்ம எதுக்கு வரணும்? லோகாஸ் இல்லைங்களா? அப்போ ரேமாவுல இருந்து லோகோஸ்க்கு வாங்க. லோகாஸ்ல தான் ஜீவன் இருக்குது. லோகாஸ் தான் வானத்தை பூமியும் படைச்சது. அந்த லோகாஸ் தான் என்ன படைச்சது. அப்ப அந்த லோகாஸ் தான் வானத்துல ராசிகளை வைக்கப்பட்டுச்சு. நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக் அந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோமா இல்லையா? ராசிகளை வைக்கப்பட்டுச்சு, பிரமிட்ல வைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? இன்னைக்கு அது நம்ம இங்க வரும்போது ரேமாவா இருக்குது. ரேமானா இங்க எழுதப்பட்ட வார்த்தை. லோகாஸ்னா என்ன அர்த்தம்? சொல்லிறேன், உரைக்கப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை. இங்க திருப்பதி சொல்றாரா இல்லைங்களா? இந்த வேதத்தை என்ன சொல்றாரு? எழுத்து வடிவில தேவன்றார். எழுத்து வடிவில தேவன். இதை நீங்க கிழிச்சு போட்டுடலாம். இதை கிழிச்சு நிறைய பேர் என்ன பண்றாங்க? இதை எடுத்து கிழிச்சிட்டு கிறிஸ்டியானிட்டியை போனவா நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, அப்படி இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க? எடுத்து தலைக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதாவது ஆவிகள் ஏதாவது அமிச்சுன்னா வச்சுக்கிறாங்க. எந்த யூஸும் கிடையாது இல்லைங்களா? நம்ம முதல்வர் சொல்றப்ப எந்த பயனும் இல்லை இல்லைங்களா? எந்த பயனும் கிடையாது. அதனால நீங்க அந்த வேர்டை இந்த ரேமாவா லோகோஸா மாத்தாம இருந்தால் ஏன் எந்த பயனும் கிடையாது. அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை நமக்குள்ள ஜீவன் ஆகாத வரைக்கும் எந்த பயனும் இல்ல. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? கவனிங்களா? எனவே சகோதர சகோதரி, சின்ன சின்ன புஸ்தகங்கள்லாம் பெரிய பெரிய வேலைகளை செய்யும். சின்ன விஷயம் திருப்பதி சொல்றாரு. தீர்க்கதரிசி அமெரிக்காவில வந்து ஒரு பாஷை ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த இடத்துல ஆடுன்னு பேசுறோம், ஆடுறா அப்படின்னு பேசுறோம். அந்த மாதிரி அமெரிக்காவில முக்கியமான ஆட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சமுதாயத்துல வினோதமா இருக்கிற ஜனங்களை பார்த்து நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ் அ நட்டுன்னுவாங்க. அப்படின்னா அவன் நட்டா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னு சொன்னா மரக்கல்மிச்சான்லாம் பேசுறோமா அந்த மாதிரியான வார்த்தைகளை அமெரிக்காவில் வந்து பயன்பாட்டுல இருக்கிற வழக்கு சொல். தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு கிறிஸ்துவனை குறிச்சு நட் அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்க இந்த பரிசுத்தாவியில கூட இந்த பாயிண்ட் சொல்வார் தீர்க்கதரிசி. அப்போ நட் அப்படின்னும் போது நட்டுகளுக்காக நான் சோத்தரிக்கிறேன்னு சொன்னாராம். ஒரு எஜமானி கீழே செய்யற ஒரு வேலை, ஒரு பணியால் வேலைக்காரன் என்ன பண்றாரு சொன்னா, நான் அந்த கூட்டத்துக்குள்ள போறீங்களான்னு போது அவர் நட்டா இருக்கிறான்னு சொல்லும் போது நட்டுகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நட்டு தான் ஒரு வண்டியில மிகப்பெரிய பாகத்தை வகிக்கின்றார். அப்போ நான் சொல்றேன், இந்த சின்ன சின்ன நட்ஸ் தான் பெரிய என்ஜினை வழி நடத்துறதா இருக்கு. அந்த மாதிரி இந்த யாக்கோபு புஸ்தகம் மட்டும் நமக்கு இல்லைன்னு சொன்னா கிரியைகளுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சொல்ல புரியுதா? ஏன் சொல்லி இந்த புஸ்தகம் ஏன் பேசுறான்னு புரியுதா? கிரியைகள் எப்பேற்பட்டது. இப்போ ரோம புஸ்தகத்தை மட்டும் வாசிச்சுட்டு ஒரு மனுஷன் ஹைப்பர் கிரேஸ் பக்கம் போயிடலாம். ஹைப்பர் கிரேஸ்னா என்ன தெரியுமா? இப்போ வந்திருக்கிற நூதன உபதேசம் அது கால்வினிஸ்டுடைய எக்ஸ்ட்ரீம். கால்வினிஸ்ட தப்பா புரிந்து கொள்ற ஒரு காரியம். கால்வினிய கொள்கையை நான் சொன்னேன், நான் நிறைய எடுத்திருக்கிறேன். புரிஞ்சுவாங்க. கால்வினிய கொள்கைனா என்ன, அர்மேனிய கொள்கைனா என்ன, பியூரிட்டியன்ஸ்னா என்ன, எல்லா காரியம் எடுத்திருக்கிறேன். இப்ப நான் எடுக்க மாட்டேன், எடுத்தா திரும்ப உள்ள போகும். கால்வினிய கொள்கை வந்து கிருபையினால் ரட்சிக்கப்படுதலை குறிச்சு பேசுது, முன் குறித்தலை குறிச்சு அதிகமா பேசுது. அர்மேனிய கொள்கை வந்து பிரமாணத்தை கடைபிடிக்கிறத குறிச்சு பேசுது. நீங்க அதிகமா கிரியில வாழாதிருந்தால் ஒழிய ரட்சிக்கப்பட முடியாதுன்றதை குறிச்சு பேசுது. நான் சின்ன லைன்ல சொல்றேன். பியூரிட்டன்ஸும் இதை ஒட்டி, பியூரிட்டன்ஸ் சொன்னா பரிசுத்தம், பியூரான ஜனங்களை குறிச்சு பேசுது. மெத்தட்னா என்னங்க? வழிமுறை. கிரியைகள் மூலமா ஒரு மனுஷன் வந்து விசுவாசி கிரியைகள் மூலமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்றான்ற அந்த பாகத்தை நோக்கி அது வரும். சரி இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு இந்த பொல்லாத காலத்துல பிசாசு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறான். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இன்னைக்கு இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் சொன்னா ஹைப்பர் கிரேஸ். ஹைப்பர் கிரேஸ் சொன்னா ஒரு நபர் பிரீச் பண்றார். ஒருத்தர் அவர் ஊழியக்காரன்லாம் சொல்ல மாட்டேன், நீ பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிடுவேன்ற. பாத்தீங்களா? அத பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிடுவ. அப்போ நீ அப்போ எப்பேற்பட்ட ஒரு நூதனமான உபதேசத்தை பிரீச் பண்ற பாருங்க, அது ஹைப்பர் கிரேஸ். அதே போல பிரமாணத்தை கடைபிடிக்கிற சவந்தரி அட்வென்டிஸ்ட், இந்த மாதிரி அட்வென்டிஸ்ட் டீமா இருக்கட்டும், இல்ல கவர்னன்ட் தியாலஜியை பெற்று இருக்கிற கூட்டங்களா இருக்கட்டும், நீங்க கிரியை செய்தான் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும். தேவன் ஒரு மனுஷனை நிர்பந்தத்தின் அடிப்படையில, ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில ரட்சிக்கிறார் அப்படின்ற ஒரு கூட்டம். நீங்க எல்லாமே கிரியை செய்யணும். ரோமன் கத்தோலிசமோ கிரியையினால்தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். அதனாலதான் சர்ச்சுக்கு வர்றது, இல்ல அந்த வேப்பர் பிஸ்கட்டை சாப்பிடுறது, இல்ல காணிக்கை சீட்டை வாங்குறது, பாவ மன்னிப்பை வாங்குறது, இந்த மாதிரி கிரியைகள் மூலமா ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி 15வது நூற்றாண்டுல இருக்கும்போது, இருளின் காலத்துல வரும்போது மார்ட்டின் லூதர் ரோமர் புஸ்தகத்தையும் கலாத்தியர் புஸ்தகத்தை வாச்சு ஒரு மனுஷன்
கிரியைகளால் அல்ல கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவான்றத படிச்சு அவர் கிரியைகளால் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லி சபையை அந்த பொய்யான உபதேசத்துல வெளியே கொண்டு வந்தார். பொய்யான உபதேசத்தை வெளியே கொண்டு வந்து இது எக்ஸ்ட்ரீம் ஆகி போச்சு. நான் சொல்றது புரியுதா எப்படி எக்ஸ்ட்ரீம் ஆச்சுன்னு சொல்லிட்டு? ஒரு மனுஷன் சபை என்ன பண்ணுச்சு, ரோமன் கத்தோலிக்க சபை அவங்களோட சுயலாபத்துக்காக இன்னைக்கு ரோம்ல சென்ட் பீட்டர் கதீட்ரல் சர்ச்சை கட்டினதே பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிதான், பாவ மன்னிப்பு சீட்டு வித்து அது மூலம் வந்த பணத்துல. அப்படின்னா நீ பாவம் செஞ்சா பாவ மன்னிப்பு, அதான் மூன்றாவது முத்திரை பார்த்தமா, மூன்றாவது முத்திரை பார்க்கும்போது மூன்றாம் முத்திரையில மூன்றாவது ஜீவன் வந்து பாருன்னு சொல்லப்படுச்சு. அதுல ஒரு கருப்பு குதிரை பெறப்பட்டுச்சு, அவன் தராசை பிடித்திருந்தான் இல்லைங்களா? அப்போ வார்கோதுமை பற்றியும் கோதுமை பற்றி தானே சேலிங் நடக்குது. அப்படின்னா கோதுமைன்றது உயிரோடு இருக்கிறவங்க, வார்கோதுமைன்றது மரித்த ஆத்மாக்கள். உத்தரிக்கும் ஸ்தலம் என்ற ஒரு கான்செப்ட ரோமன் கத்தோலிக்க சர்ச் உண்டு பண்ணி நீ கூட பாத்தீங்கன்னா சொன்னா பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்குறது, பாவ சங்கீதம் சொல்லி ரோமன் கத்தோலிக்க சபையில ஒரு கோட்பாடு இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை ஃபாதர்கிட்ட போய் மனுஷன்கிட்ட போய் பாவ மன்னிப்பு இடம் இருக்கும், தொட்டி இருக்கும், அந்த தொட்டி கிட்ட முட்டி போட்டு ஒரு நபரும் பாவத்தை சொல்லும். புரிதுங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பாவ மன்னிப்புக்கான பரிகாரத்தை சொல்லுவார். நீ போய் என்ன 10 அருள் இந்த மாதிரியா சொல்லு, நீ இதை செய்யி, நீ மெழுகுவத்தி ஏத்து, இந்த மாதிரி. இதோடைய கான்செப்ட் எங்க வந்துச்சுன்னா 14வது 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்பதாக ரோமன் கத்தோலிக்க சபையால புகுத்தப்பட்டுச்சு. அப்படின்னா உன் பாவம் மன்னிக்கப்பட்ட கிரியை செய்யி, கிரியின் மூலமா வான்னு சொல்லி. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப கிரியை மூலம் கொண்டு வரணும்னு சொல்லி சபை லாபத்துக்கு பணத்துக்கும் மற்ற விஷயங்களும் கொண்டு வந்துச்சு. நான் ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயிலுக்குள்ள போகல, இந்த விஷயத்துக்கு பேசுறேன். அப்போ இதை எதிர்த்து தான் இதை மார்ட்டின் லூதர் யாருன்னு சொன்னா ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர். மார்ட்டின் லூதர் யாரு? ரோமன் கேத்தலிக் ஆர்சி ஃபாதர். அவர் என்ன பண்ண கடுமையான விரத மேற்கொண்டார் இல்லைங்களா? அவர் எங்க இருந்தாரு? ஜெர்மனில இருந்தவர். அவர் ரோமுக்கு புனித பயணம் செல்லும் போது அங்க இருக்கிற ஃபாதர்ஸை பார்த்தார். அவங்க லேவிஷான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவருக்கு புரியலையா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு சொல்லும் போது அதான் சொல்லுது இல்லைங்களா, அவங்க சொல்லின்படி செய்யுங்க, அவங்க செய்யும்படி செய்யாதீங்க சொல்லி. இவர் போய் பாக்குறாரு, ரோம்ல பார்க்கும்போது அவங்க மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம். இவருக்கு கொஸ்டின்ஸ் வருது. அப்பதான் அந்த காலத்துல வேதாகமம் படிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டதா இருந்துச்சு. அப்ப அவர் வேதத்தை வாசிச்சு அந்த சர்ச்சுடைய படிக்கட்டுல ஏறும்போது பரிசுத்த இதயத்துல பேசுறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற வார்த்தை அவர் பேசும்போது, அவர் கலாத்தியரையும் ரோமரையும் படிக்கும்போது அவர் புரிந்து கொண்டு வெளியே வர்றார். அப்பதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன முக்கியம்? விசுவாசம் தான் முக்கியமே தவிர கிரியை முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி வெளியே கொண்டு வந்து நீதிமானாக்கப்படுதல் மார்ட்டின் லூதர் வந்த பின்னாடி கால்வினிஸ்ட் கொள்கை அப்படியே வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரீமை கொண்டு போயிடுச்சு. கிருபையின் எக்ஸ்ட்ரீம். ஒரு மனுஷன் எந்த கிரியை செய்ய வேண்டிய தேவையில்லை, கிருபை செஞ்சா கிருபை தேவன் கிருபை வச்சுட்டாருங்க, முன்குறிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி பேசுறோம் இல்லைங்களா? முன்குறிக்கப்பட்ட வந்துருவாங்க பிரதர். இவங்க ஒருத்தருக்கு போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒன்னே சொல்ற முறை இருக்காது, இல்ல அந்த நபருக்கான காலத்தை தேவன் அப்ப நியமிச்சிருக்க மாட்டாரு. சொல்ற இவங்களே போய் முடிவு பண்ணுவாங்க. என்ன முடிவு பண்ணுவாங்க? அந்த நபர் முன்குறிக்கப்படலன்னு சொல்லி இல்லைங்களா? அப்போ இந்த தவறான ஒரு புரிதல்ல செய்வாங்க. இன்னொன்னு, ஒரு சிலர் வாழ்க்கை மோசமா இருக்கும். ஏன் பிரதர் இப்படி வாழ்றீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? வார்த்தையின்படி வாழ மாட்டாங்க, வார்த்தை நண்புக்கு இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்காது, வார்த்தையின்படியான வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருக்காது. ஏன் பிரதர் இப்படி வாழ்றீங்கன்னு சொன்னா, பிரதர் தேவன் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, தேவன் எதை பாக்குறாரு? உள்ளத்தை பாக்குறாரு. தேவன் நான் முன்குறிக்கப்பட்டு நான் வந்துருவேன் பிரதர், நான் முன்குறிக்கப்பட்டிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி மனவாட்டி இழக்கப்பட்டு போக மாட்டா பிரதர், வஞ்சிக்கப்பட மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே எப்படி உண்டாச்சுன்னா, இந்த மாதிரியான தவறான உபதேசங்கள் அந்த ஆவிகள் மூலமா அப்படியே தொடர்ந்து இந்த செய்திக்குள்ள அப்படியே டிராவல் ஆகுது. இந்த செய்தியில ஒன்னொன்னு நியாயப்பிரமாண ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதே போல கிருபையை தவறாக பயன்படுத்துற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பெலனை மறுதளிக்கிறவங்க. நான் யூதா புஸ்தகத்துல பார்த்தவா இல்லைங்களா? தேவபக்தியை, அதாவது தெய்வ கர்த்தத்துவத்தை என்ன பண்றாங்க சொன்னா அசட்டை பண்ணுகிறவர்கள் வர்றாங்க. அதுதான் கிருபையை அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம். 2 எக்ஸ்ட்ரீமிஸ்டும் இந்த செய்தியில இருக்கிறாங்க. 2 எக்ஸ்ட்ரீம் அந்த ஆவிகளும் அந்த காலத்துல இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ ரோமர் புஸ்தகம் ஒரு வகையில தவறா புரிந்து கொள்ளப்படுச்சு, யாக்கோபு புஸ்தகம் ஒரு வகையில தவறா புரிந்து கொள்ளப்படுச்சு. இப்ப இது 2 எக்ஸ்ட்ரீமா காணப்படுச்சு. இது 2த்துக்கும் சமநிலைப்படுத்தணும். இப்போ என்ன? அப்போ ஒரு மனுஷனுக்கு கிருபை எந்த வேலையை செய்து, கிரியை எந்த வேலையை செய்து, இது 2த்தையும் ஒரு பிரிட்ஜ்ல கொண்டு வரணும், இல்லைங்களா? 2 இருக்கு, 2ல ஒரு பள்ளம் ஓடுது. அப்ப 2 பள்ளத்தை இணைக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜா போடணும். இதை யார் செய்யறா? ஏன்னா பவுல் மூலமா பேசுற பரிசுத்த ஆவியானவர் தான் ஆல்பா ஏஜ் மெசேஜர் ஆகிய பவுல் மூலமா மெசேஜர் அவர் தான் முதலாவது யாத்திரையின் தூதன் மூலமா பேசினாரு. இயேசுவின் சகோதரனாய் யாக்கோபின் மூலமா பேசினார்.
எல்லாம் பரிசுத்தவர் தான். அப்போ தேவன் எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரீம சத்தியத்தை மாத்தி 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 ஜிக்ஸா போட்டு வச்சாலும் செய்தியாளர் மூலமா வந்து அதை என்ன பண்றாரு, இணைக்கிறவரா சமநிலைப்படுத்துகிறவரா இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன பண்றாரு தேவன்? என்ன பண்றாரு? எதுக்காக அப்படின்னா, நியாயப்பிரமாணம் தவறா புரிந்து கொள்ளப்படுவது கிருபை வந்துச்சு. கிருபை தவறா புரிந்து கொள்ளப்படும் போது கிருபையும் நியாயப்பிரமாணத்தையும் ஒரே தராசின் நிறைக்கற்களை கரெக்டா வைக்கணும். அப்பதான் வந்து நாங்க நீதி நிலைநிறுத்தப்படும். விசுவாசிக்கிறீங்களா சொல்ல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எனவே சகோதர சகோதரி, இந்த புஸ்தகம் யாக்கோபின் புஸ்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை புரிந்து கொள்றதுன்னா, கிரியையை புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோமர் புஸ்தகம் எதை இம்பார்ட்டன்ட் சொன்னா, கிருபையை விசுவாசத்தை புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலாத்தியரும் ரோமரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேத பாடத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். வேத பாடம் நீங்க வழக்கமான பகுதியா இருக்காது. யாக்கோபு புஸ்தகத்தை நீங்க வாட்சி பாருங்க. அதுல மொத்தம் வந்து நான் எல்லாம் டீட்டெயில் நான் சொல்றேன் உங்களுக்கு. 105 வசனம் இருக்கும், 5 அதிகாரம் இருக்கும். எத்தனை அதிகாரம் இருக்கும்? 105 அதிகாரம். நீங்க சேர்த்து நீங்க வாட்சிங்க சொன்னா ஒரு 30 மினிட்ஸ்ல வாட்சிடலாம். 30 மினிட்ஸ் நான் வாட்சி இந்த ஸ்டடியை எடுத்துட்டேன். அவ்வளவு டீட்டெயில் இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள், நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், அநேக விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்க? அறிவுரைகள் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே போல கிருபையை பத்தி இருக்கும், நியாய பிரமாணத்தை இருக்கும், பொறுமையை குறிச்சு இருக்கும், சோதனையை குறிச்சு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த யாக்கோபின் நிருபம் எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சொல்ல, ஒரு நிருபத்தை ஒரு புத்தகத்தை வாசிக்கிற முறை என்ன சொல்லுங்க? என்னங்க? யாருக்காக எழுதப்பட்டுச்சு? எந்த காலத்துல எழுதப்பட்டுச்சு? யாருக்காக? எந்த காலத்துல? எதுக்காக? எதுக்காக? உங்களுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுறேன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? எந்த காரணத்துக்காக எழுதப்பட்டுச்சுன்னு புரிஞ்சா மட்டும்தான் அது எப்படி இந்த காலத்துக்கு பொருந்ததுன்னு புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லைங்களா? யாருக்காக, யாரால, எந்த காலத்துல, எதுக்காக. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது இந்த புஸ்தகம் நீங்க போய் வாட்சிங்க சொன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இது மேஜரா தீர்க்கதரிசியில ஒரு சில பாயிண்ட்ஸ் பேசுறோம், மேஜரான பாயிண்ட்ஸ் பேசுறாரு. ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி அந்த செய்தியில இருக்கட்டும், விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள் இந்த செய்தியில இருக்கட்டும், இந்த புத்தகத்தை குறித்து பேசுறாரு, அநேக செய்தியில பேசுறாரு. நான் இம்பார்ட்டன்டா டாக்டரின் எல்லாம் எதுவும் போல இந்த புஸ்தகத்தை மட்டும் ஓவராலா என்ன இருக்குதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு பேசுறேன். ஆமென். நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, இந்த வாரத்துல ஃப்ரீயா இருக்கும்போது இந்த 5 புஸ்தகத்தையும் 5 அதிகாரத்தையும் வாசிச்சுட்டு இந்த செய்தி இன்னொரு முறை கேளுங்க. உங்களுக்கு இந்த புஸ்தகம் வந்து மைண்ட்ல ஏறிடும் இல்லைங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதான் என்ன பண்ணும், அதுலதான் வாழ முடியும். அப்ப இந்த செய்தியை நீங்க உள்ள ஏத்துக்கினீங்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? அது வாழ்க்கையில அந்த சூழ்நிலையில் வரும்போது என்ன பண்ணுங்க, பயன்படுத்திக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. சரி, கவனிங்க சகோதர சகோதரர், முக்கியமான விஷயத்த வாசிக்கிறேன். கவனிங்களா? இந்த புஸ்தகத்தை எழுந்து இயேசு கொன்று விட்டல, இயேசுவின் ஒன்று விட்ட சகோதரன் யாக்கோபு. நான் கொன்று விட்டேன் போட்டிருக்கேன், சாரி. சரி, கவனிங்க. இந்த புஸ்தகத்தை எழுதிருந்து இயேசுடைய ஒன்று விட்ட சகோதரன் யாக்கோபு. இது யாருன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூதா புஸ்தகத்தை எழுதின அந்த யூதாவும் இயேசுடைய சகோதரன் தான், இந்த யாக்கோபும் இயேசுடைய சகோதரன் தான். பிரத்யேகமா இந்த 2 நபரும் இயேசு மாம்சத்துல உயிரோட இருக்கும்போது அவரை என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்படல அவங்க இல்லைங்களா? நம்ம பார்த்துருக்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் சரி யாக்கோபுலியா இருக்கட்டும், லூக்காவிலியா, மத்தேயுவிலியா இருக்கட்டும், இயேசு அந்த அற்புத அடையாள ஊழியங்களை செஞ்சு கொண்டிருக்கும் போது அந்த நாசரேத்தூருக்கு வரும்போது, கப்பர்நகூர்ல இருக்கும்போது இப்படி பேசிக்கொண்டாங்க. இவன் தச்சன அல்லவா, இவரோட தாய் மரியாள் அல்லவா, இவன் யாக்கோபு, யூதா, சீமோன், யோசே இவருடைய சகோதரர் அல்லவா, இவருடைய சகோதரிகள் நம்ம மத்தியில இருக்கிறாங்க அல்லவான்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ ஏன்னா இயேசுவை அவங்க விசுவாசிக்கல, அந்த இடத்துல வந்து மத்தேயு இந்த விஷயத்த பதிவு செய்யறாரு. என்ன பதிவு செய்யறாரு? இவங்க எல்லாம் சகோதரர்களும் பதிவு செய்யறாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் யோவான் புஸ்தகத்தை வாசிங்க சொன்னா, இயேசு மரிக்கிறதுக்கு சரியா ஒரு 6 மாசம் அந்த நேரத்துல அப்படின்னா அவர் ஏறக்குறைய 7வது பண்டிகை வருது. எந்த பண்டிகை? கூடார பண்டிகை வருது. தேவாலய பண்டிகை, ஆசரிப்பு பண்டிகை, பிரதிஷ்டை பண்டிகைன்னு சொல்லப்படுறதா இல்லைங்க? தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைன்றது பாவ நிவர்த்தி பண்டிகை தான் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. நீங்க யாக்கோபு சரி யோவான் வாட்சி பாருங்க, யோவான் 7வது அதிகாரத்துக்கு அப்புறம் இருக்கும். இயேசு கிறிஸ்து பண்டிகையுடைய கடைசி நாள்ல இயேசு நின்று தாகமாயிருக்கிறோம் பேசுறாரு இல்லையா? அந்த நேரத்துல இந்த சீஷர்கள், அவர் கப்பர்நகூம்ல இருப்பாரு, கலிலேயா இருப்பாரு. நீங்க அதாவது பிரபலமா இருக்கிற விரும்புகிறவன் அவன் அந்தரங்கமா எந்த காரியத்தை செய்யறதுல நீங்க எங்க போவாங்க, யூதேயாவை போங்கன்னு சொல்லி இயேசுடைய சீஷரை சரி இயேசுடைய சகோதரரை அனுப்புவாங்க. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா, இயேசுவை அவங்க விசுவாசிக்கல. மாம்சரீதியா இருக்கும் இயேசுவை என்ன பண்ணலாங்க, நான் கூட தான் பேசுறேன், விசுவாசிக்கல. விசுவாசிக்காம அவர் அனுப்புவாங்க.
அப்போ இது முடிச்சு அடுத்ததா மேலறைக்கு வரும்போது இயேசுடைய சகோதரர்கள் உள்ள இருப்பாங்க. இயேசு அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாங்க? விசுவாசிகள். அதை நான் காட்டுறேன் பாருங்க. இங்க வாசியா இந்த புஸ்தகம் வந்து இவன் யாக்கோபுடைய சகோதரனா இருக்க முடியாது. யோவான் சகோதரனாகிய யாக்கோபு யோரோது அரசனால் கிபி 42 கொல்லப்பட்டார். இப்போ பைபிள்ல வந்து இன்னொரு யாக்கோபு இருக்கிறார் தெரியுமா? இயேசுக்கே 2 சகோதரர் 2 சீஷர் யாக்கோபு இருந்தாங்க. இயேசுடைய சீஷர்கள்ல 2 யாக்கோபு இருந்தாங்க. கானானியனாகிய கானான்ல பெரிய யாக்கோபு 1, 2வது அந்த யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு. மத்தேயு 10 அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. மத்தேயு 10 அதிகாரத்துல இருக்கும் 2 யாக்கோபு இருக்காங்க. இப்போ மெயின் 3 பேர் தாபோர் மலையில போனா 3 பேர் போனாங்க. யார் போனாங்க? யோவான், யாக்கோபு, பேதுரு 3 பேர் போனாங்க இல்லைங்களா? இந்த 3 பேர்ல ஒரு யாக்கோபு. இந்த யாக்கோபு யோவானுடைய அண்ணன். இந்த யாக்கோபு இந்த புஸ்தகத்தை எழுதல. புரிஞ்சுங்க, நல்லா எழுதல. ஏன்னா இவர் வந்து ஏரோதால கொல்லப்பட்டார். நீங்க வாட்சி பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12 அதிகாரத்துல குறிப்பிடப்படுது. இந்த யாக்கோபு ஏரோதால கொல்லப்பட்டு பேதுரு வந்து ஜெயில பிடிச்சு போட்டுறான். அப்போ இவர் எழுதப்படல. இது எப்ப எழுதப்பட்டுச்சுன்னு சொன்னா கிபி 42 அல்லது அதுக்கப்புறம் எழுதப்பட்டுச்சு. கிபி 42க்கு அப்புறம் தான் எழுதப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இது எழுதப்பட்ட காலத்தை சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இது கீழே தான் நான் சொல்றேன். இங்க சொல்லப்பட்டுச்சு இயேசு யோவான் 7 அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவருடைய சகோதரன் அவர் விசுவாசியாதபடினால் அப்படி சொன்னார்கள். நம்ம முன்னாடி சொன்ன உங்களுக்கு. ஏன்னா இங்க இருக்காதீங்க, நீங்க போங்கன்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. இயேசுவை குறிச்சு அவங்க வெக்கப்படுறாங்க. இயேசுடைய காரியங்களை குறிச்சு வெக்கப்படுறாங்க. அதனால தள்ளி விடுறாங்க. நெக்ஸ்ட் எப்ப இவர் திரும்ப அவங்க ரசிக்கப்படுறாங்கன்னு சொன்னா என்ன நடக்குது பாருங்க. பின்பு அவர்கள் அவருடைய சகோதரர்கள் மனமாற்றம் அடைந்தார்கள். அப்படி என்றால் அவருடைய உயிர் தெளிவின் வல்லமையில அவர் அடையாளம் கண்டு கொண்டனர். எப்ப அடையாளம் கண்டு கொண்டனர் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கிடையாது. எங்க இருக்குதுன்னு சொன்னா பவுலும் பேதுரும் இந்த காரியத்தை குறிச்சு பேசுறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கான வேத ஆதாரங்கள் இல்லை. நம்ம படிச்சு பார்த்தா அது கீழே பாருங்க. இதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்களுக்கும் எல்லோருக்கும் தரிசனமானார். இயேசு உயிர் தெழுந்த பின்ன 500 ஜனங்களுக்கு தரிசனமா இருக்கிறார். இயேசு வந்து 12 பேருக்கு மட்டும் கிடையாது, 500 பேர் இயேசு உயிர் தெழுந்த பார்த்தாங்களாம். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் இயேசு கடைசியா பார்த்தது பவுல் தான். தமஸ்கு போகும்போது கடைசியா பவுல அக்கினி ஸ்தம்பத்துல சந்திச்ச அந்த காரியத்தை தான் இங்க சொல்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அது கீழே பாருங்க. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:1 1:48 120 பேர் மேலறையில கூடுறாங்க இல்லையா? மேலறையில கூடும்போது அந்த 12 பேருடைய பேர் இருக்கும். நீங்க வாட்சி பாருங்க, அந்த இடத்துல இருக்கு பாருங்க. மேலறையில போகும்போது பேர் இருக்கு பாருங்களேன். பேதுரும், யாக்கோவும், யோவானும், அந்திரேயாவும், பிலிப்பும், தோமாவும், பர்த்தலேயும், மத்தேயும், அல்பேயுவின் குமாரனா யாக்கோபும். 2 யாக்கோபு வந்துட்டாங்க பாருங்க. இங்கே யாக்கோபும் செலத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும், சகோதரர்கள் எங்க வராங்க? மேலறை அனுபவத்துக்கு வந்து மேலறையில வந்து பரிசுத்தாவை பெற்றுக் கொள்றாங்க. ஆனா அவர் மரிக்கிறதுக்கு 6 மாசம் வரைக்கும் சீஷர்கள் அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணல? உங்களை தான் கேட்கறாங்க. இயேசு மரிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, ரட்சிப்புக்குள்ள வரல. இயேசு மரிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் எது வருதுன்னா கூடார பண்டிகை வருது. அவர் ஏப்ரல் மாசம் மரிச்சார். பஸ்கா ஆட்டுக்குட்டியா மரிச்சார் இல்லைங்களா? வருஷத்துல 1வது மாசம். ஆனா இந்த 7வது மாசம்ன்றது 7, 5, 12 5 மாசம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணலாங்க? ஏற்றுக்கொள்ள. 7வது மாசம் தான் பாவ நிவர்த்தி பண்டிகை வருது. அந்த பாவ நிவர்த்தி பண்டிகையில தான் இவரை துரத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து மரிச்சு இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து உயிர் தெழுந்து அவர் சீஷர்களுக்கு காட்சி அளித்து அவர் இயற்கைக்கு மேம்பட்டவர், மரியாளோட குமாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவளோட காட்சி வந்த பின்னாடி அவங்க மரியாளோட மற்ற சீஷரோட மேலறை போய் பரிசுத்தம் பெற்றுக்கொண்டு அவங்க ஊழியத்துல பாகமா மாறிடுறாங்க. இதான் காட்சி பாருங்க. இந்த யாக்கோபு உயிர் தெழுந்த பின்பு இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பின்பற்றவும் பிரசங்கிக்க தொடங்கினார். பின்பு ஆதி திருச்சபையில் தலைவராக இருக்கிறார். ஆதி திருச்சபையில் தலைவராக இருக்கிறார். இது எங்க நடக்குதுன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அது எப்படின்னு சொன்னா புதிய ஏற்பாட்டை நீ புரிஞ்சுன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்காம புரிஞ்சுக்க முடியாது. நீ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிச்சிருக்கலாம். அது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் தான் சொல்லும். நீங்க ஆக்சுவலி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்தையும் படிச்சீங்களா மட்டும்தான் பவுலுடைய நிருபம் புரியும். அதே போல மற்ற நிருபங்கள்லாம் புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் புரியறதுக்கான ரூட்டே அதுதான்.
புரிஞ்சுங்க உங்களுக்கு. ஏன்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்குது. ஏறக்குறைய மிகப்பெரிய இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் 5 ஆகமங்கள் இருக்கா. அந்த 5 ஆகமங்கள் பழைய ஏற்பாடுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, பழைய ஏற்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 5 ஆகமத்தை தூக்கிட்டா பழைய ஏற்பாடு புரியுமா? நான் கூட தான் கேட்கிறேன், ஏன் புரியாது? பழைய ஏற்பாடு எப்படி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னா, இந்த 5 ஆகமம் நியாய பிரமாணத்துல இருக்கிற 5 ஆகமத்தின் மேலதான் பழைய ஏற்பாடு நிக்குது. ஆதி ஆகமத்துல உபாகமம் வரைக்கும் இந்த 5 ஆகமம் இல்லாம பழைய ஏற்பாடு நிக்காது. ராஜாக்கள் நிக்காது, நியாயாதிபதிகள் நிக்காது, சங்கீதம் நிக்காது, தீர்க்கதரிசிகள் நிக்கமா, எதுவுமே நிக்காது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இதுதான் மத்த எல்லா புத்தகங்களுக்கும் அஸ்திபாரம். அதே போல புதிய ஏற்பாடு நிக்கிறதுக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் அஸ்திபாரம். நீ ஒண்ணு இல்ல, சிம்பிள். மத்தேயு மார்க் லூக்கா யோவான் அப்படியே இருக்கட்டும், மற்ற நிருபங்கள் அப்படியே இருக்கட்டும், அதுல அப்போஸ்தலர் நடபடிகள் மட்டும் உருவிட்டீங்கன்னு சொன்னா மத்த எந்த நிருபத்துக்கான தொடர்ச்சி, எந்த நிருபமும் உங்களுக்கு புரியாது. நீ படிச்சு பாரு, புரியாது. நீ உங்களுக்கு தயவுசெய்து சொல்றேன், போரா இருக்கும். வேதத்தை வாசிக்கிறதுக்கு நான் சொல்றேன், வேதம் வாசிக்காம உங்களுக்கு ஸ்திரத்தன்மை வராது. அதனாலதான் இந்த காரியத்தை நான் எடுக்கிறேன். புரிஞ்சுக்கணும் நல்லா. அப்போ கவனிங்க நல்லா, அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கிறீங்களோ ஒரு நாள்ல வாசிக்காதீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கிற அந்த ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள்ல வாசிங்க சொன்னா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா ஒரு நாள் ஒரே அதிகாரம் வாசிக்கணும். ஒரு நாள் அப்போஸ்தலர் நடபடிகள் எத்தனை அதிகாரம் இருக்குது? 28 அதிகாரம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரே அதிகாரம் வாசிக்கணும், ஒரே அதிகாரத்தை தியானம் பண்ணும், ஒரே அதிகாரத்தை டிஸ்கஸ் பண்ணும். அப்படி படிச்சு ஒரு மாசம் ஆகும். நீங்க ஒரு மாசம் படிச்சீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடபடிகளை பத்தி கொஞ்சமாச்சும் நீங்க தொட முடியும். எப்படி முடியும்? கொஞ்சமாச்சும் தொட முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்கும் எவ்வளவு பெருசோ அது எல்லாமே அவ்வளவு வெயிட்டேஜ் அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கு. அப்போ இதே போல அப்போஸ்தலர் நடபடிகளை பத்தி புக்கு நான் எடுக்கணும். ஆக்சுவலி நான் புதிய ஏற்பாடு எடுக்கிறது முன்னாடி அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்தாதான் இது புரியும். நீங்க புரிஞ்சுங்களா? உங்களுக்கு நீ அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்காம என்ன பண்ணாது, புதிய ஏற்பாடு புரியாது. நமக்கு ஞானஸ்தானத்துக்கான அஸ்திபாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் தானங்க. வரங்களுக்கான அடிப்படை அப்போஸ்தலர் நடபடிகள் தானே. ஆல்பா ஏஜ் மெசஞ்சர் எபேஸ் சபை காலத்தில் ஊழியத்துக்கான அஸ்திபாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் தானே. புரியாது உங்களுக்கு? புறஜாதிக்கு யூத சபைக்கு இருக்கிற அந்த ஐக்கிய ரிலேஷன்ஷிப்பும் அப்போஸ்தலர் நடபடிகள் தான். அதாவது எபேஸ் சபைக்கான பெஞ்ச்மார்க், சபையோட பெஞ்ச்மார்க் எதுன்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்காம புரியாது. இயேசு உயிர் தெழுந்த வல்லமையில காட்சியா இருக்கிறார், இன்னைக்கு ஜீவிக்கிறார்ன்றத அன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் தான் சபையில திரும்ப வந்தார்ன்றது. புரிஞ்சா உங்களுக்கு? எனவே யாராவது நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் சீரியஸா சொல்றேன். நான் அதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் சொல்றேன். நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் நடபடிகளை பவுலுடைய 2 மிஷனரி பயணங்களை எடுத்துட்டோமா? இன்னும் 2 இருக்கு. நீங்க அதெல்லாம் நான் எடுக்கல. ஏன் எடுத்தேன்னு சொன்னா பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். அதை எடுத்தா நீங்க டோட்டலா ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிடுவீங்க. நான் பேதுரு மாதிரி எழுப்பணும் உங்களை. நான் வேதத்தை நேசிச்சா மட்டும்தான் இது புரிஞ்சு முடியும். சொல்லுது, வேதத்தை நேசிச்சா மட்டும்தான். நீ இவாஞ்சலிஸ்ட் லிசனஸா இருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? டாக்டரின் லிசனஸா இருக்கணும். நான் சொல்லுதா? இவாஞ்சலிஸ்ட் என்னங்க? இவாஞ்சலிசம் சுவிசேஷத்தை கேட்கிறவளா மட்டும் இருக்கக்கூடாது, உபதேசத்தை கேட்கிறவளா இருக்கணும். உபதேசத்தை கேட்கும்போது தான் நீங்க நிலை நிற்க முடியும். உபதேசத்தை நீங்க கேட்கணும்னா நீங்க உள்ள வரணும். பைபிளை நீங்க நேசிச்சு படிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் வேலை இருக்கு. நீங்க நாள்ல ஒரு நாள்ல கம்பல்சரி 1 hour பைபிளுக்கு நீங்க ஒதுக்காம இருந்தா லைஃபே வேஸ்ட். கம்பல்சரி 1 hour 1.5 மணி நேரம் செய்தி, 1/2 மணி நேரம் ரொம்ப டைட் பிரதர், இன்னைக்கு என்னால முடியவே இல்லை அப்படின்னா கூட 1 hour என்ன பண்ணணும்? நீங்க ஒதுக்கணும். 1/2 hour பைபிளுக்கும் 1/2 hour செய்திக்கும். இல்லைன்னு சொன்னா ஆஸ்யூஷுவல் செய்திக்கு 1 hour, பைபிளுக்கு 1 hour நீங்க ஒதுக்கணும். அப்பதான் நீங்க ஏதாவது தேவனை பெற்றுக்கொள்ள முடியும், ஜபிக்க முடியும். நான் இந்த காரியத்துல சொல்றேன், உங்களுக்கு பாசா சொல்றேன். எனவே சகோதர சகோதரியே, தயவுசெய்து சொல்றேன், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுங்க? கண்டிப்பா குரூப்ல போடுங்க. இல்ல பிரதர் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குரூப்ல போடுங்க. அதை நான் எடுக்கிறேன். நான் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் ஃபுல்லா எடுக்க மாட்டேன். ஒரு அதிகாரமே எடுக்கிறேன். உங்களுக்கு ஒரு சாப்டரே எடுக்கிறேன். ஒரு சாப்டர் மட்டும் தான் பேசுவேன். அதுல எதுக்குன்னா நான் உபதேச ரீதியா பேச மாட்டேன். அதுல வெறும் இப்ப நான் கொடுக்குற அந்த டீட்டெயில் மட்டும் தான், ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில், அதுல இருக்கிற உபதேசங்கள், அதுக்கான பின்னணி மட்டும் நான் பேசுறேன். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. நீங்க நான் ஆல்ரெடி போன வாரத்துக்கு முதல் வாரம் சொன்னேன், பழைய ஏற்பாடை புரிஞ்சுக்கணும்னா கஷ்டப்பட்டு ஆதியாகமம் முதல் உபா வரைக்கும் படிச்சிருங்க. அது படிச்சீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாடு புரிஞ்சுக்கலாம்.
புதிய ஏற்பாடு புரிஞ்சுன்னு சொன்னா மத்தேயு மார்க் லூக்கா யோவான் உங்களுக்கு தெரியும், அது விடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் படிச்சீங்க சொன்னா புதிய ஏற்பாடை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும், வேதத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் நீங்க ஒரு பைபிள் ஸ்டூடெண்டா இருக்க முடியும். பைபிள் ஸ்டூடெண்ட்னா என்னங்க? நான் ஸ்தாபனத்தை குறித்து சொல்ல, வேதத்தை ஆழ்ந்த நேசித்து படிச்சு தன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில பாக்குற நபர் பைபிள் ஸ்டூடெண்ட். புரியுதா உங்களுக்கு? பைபிள் ஸ்டூடெண்டா நீங்க இருக்கணும். நம்ம சர்ச் ஸ்டூடெண்டா இருக்க கூடாது. சர்ச் ஸ்டூடெண்டா சபைக்கு வந்தா ஈஸியா நம்ம எதுக்குமே யூஸ் கிடையாது, எதுக்குமே யூஸ் கிடையாது. நீங்க பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கணும், மெசேஜ் ஸ்டூடெண்டா இருக்கணும். செய்தியும் மெசேஜையும் நீங்க உள்ள போய் தேடும் போதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் எல்லாத்துக்குமே பதில் அங்கதான் இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? சரி, நம்ம உள்ள போலாம். நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயத்த மட்டும் பேசுறேன். இப்ப இங்க சொல்றாரு பாருங்க, 12ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது, இந்த யாக்கோபுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நான் சொன்னேன். யாக்கோபு எங்க வந்தாரு? உயிர்த்தெழுதலுக்கு முன்னதாக அவர் விசுவாசிக்கல, மேலறையில இருந்தாரு. அதுக்கப்புறம் சபையுடைய தலைவர் ஆயிட்டாரு. 12ஆம் அதிகாரத்துல யாக்கோபு சரி பேதுரு சிறைச்சாலையில பிடிக்கப்படுறாரா இல்லையா? பிடிக்கப்படுறாரா இல்லைங்களா? சிறைச்சாலையில இருந்து தேவன் விடுதலை ஆக்குறாரா இல்லையா? விடுதலை ஆக்கப்பட்ட பின்பு இவர் சகோதரர்கள் மீட் பண்ணும்போது இந்த விஷயத்த யாக்கோபுக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லுவார். இவருக்கு பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் பேசாம இருக்கும்படி அவர்களை கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலை ஆக்கின விதத்தையும் அவர்களை விவரித்து இந்த செய்திகளை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி வேறு இடத்துக்கு புறப்பட்டு போனான். அப்படின்னா இந்த பேதுரு யாக்கோபு மதிச்சிருக்கிறார். அப்போ வேல்யூபிள் பர்சனா என்ன பண்ணிருக்காருங்க இந்த யாக்கோபு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் மாறி இருக்காரு. அதுக்கப்புறம் பவுலும் இவரை குறிச்சு சொல்றாரு. பவுலும் இவர் சொல்றாரு பாருங்க என்ன நடக்குது. பவுலும் கூட அப்போஸ்தலரோடு சம்பாஷித்து காரியங்களை குறிப்பிடுகையில் இந்த பவுல் யாரை சந்திக்கிறாரு? இந்த யாக்கோபை சந்திக்கிறார் என்று கலாத்தியர் சபைக்கு எழுதுறார். பாருங்க என்ன நடக்குது. கலாத்தியர் 1:9 கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. நான் 14 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போனேன்? எருசலேமுக்கு போனேன்னு சொன்னாரா இல்லையா? எப்படி போனார்? எதுக்காக எங்க போனாருன்னு சொன்னா நியாய பிரமாணத்தை குறிச்சு ஒரு பிரச்சனை நடக்குது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? முதலாவது மிஷனரி பயணம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? பவுலோட முதலாவது மிஷனரி பயணம் எடுக்கும்போது பவுல் போயிட்டு வந்த இடத்துல எல்லாம் யூதர்கள் போய் நியாய பிரமாணத்தை குறிச்சு பிரச்சனையை ரெடி பண்றாங்க, விருத்த சேதனத்தை பத்தி பிரச்சனை ரெடி பண்றாங்க. அப்போ ஒரு ஆதி அப்போஸ்தலர் சபை ஒரு பகுதி யூதர்களும் ஒரு பகுதி புறஜாதியும் இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் புறவை கொண்டு புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லி போர்ஸ் பண்றாங்க. இது பிரச்சனையா வரும்போது பவுல் மிஷனரி ஜேர்னி போயிட்டு இந்த கேஸ் எங்க கொண்டு வர்றாருன்னா எருசலேம் கவுன்சில் கொண்டு வர்றாரு. அதான் முதலாவது எருசலேம் சங்கம் கூட்டினாங்க. அப்ப கூடும்போது அந்த இடத்துல பேசும்போது பேதுரு இருக்கிறாரு, யோவான் இருக்கிறார், இந்த யாக்கோபு தான் சபை தலைவரா அப்ப இருக்கிறார். அப்ப பேசும்போதுதான் இங்க பேசுற 15ஆம் அதிகாரத்துல அப்பொழுது அந்த இடத்துல அந்த சங்கத்துக்குள்ள இந்த புறஜாதிக்கான பதில இந்த நியாய பிரமாணத்துக்கான பதில யார் தராருன்னா இந்த யாக்கோபு பேசுறாரு, இந்த வேல்யூபிள் பர்சன் பேசுறாரு. அப்பொழுது கூடி வந்திருந்த யாக்கோபு அமர்ந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு புறஜாதிகளுக்குள்ளே செய்த அற்புத அடையாளங்களை யாவை விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகள் என்று தம் நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சியத்தின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னார் என்றார். இப்போ இந்த இடத்துல எருசலேம் கவுன்சில்ல பேசணும் யாரு? இந்த யாக்கோபு புக் எழுதினார் இல்லையா, இந்த யாக்கோபு. புரிஞ்சா உங்களுக்கு? ஏன் எனக்கு சொன்னா இம்பார்ட்டன்ட், இவருடைய இம்பார்ட்டன்ட் என்ன, பைபிள்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கிறார் நம்ம பெருசா படிக்க மாட்டோம். யாக்கோபு நிறுவத்தை வாட்சி போயிடுவோம். அவருக்கு பரிசுத்தம் எப்படி செயல்பட்டார் அப்படின்ற எல்லா இம்பார்ட்டன்ஸையும் சொல்றேன் நான். இப்ப பவுலுடைய இம்பார்ட்டன்ஸை படிக்கிறோம், அதே போல யாக்கோபுடைய யூதோட இம்பார்ட்டன்ஸை படிச்சோம், யோவானுடைய இம்பார்ட்டன்ஸை படிச்சோம். ஒருத்தருடைய வேல்யூ நம்ம புரிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், அவங்களும் தேவன் என்ன கிரியை செஞ்சாருன்றத புரிந்து கொள்ள முடியும். சில வருஷங்களுக்கு பின்பு மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்ட போது அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபிட செல்றார். திரும்ப பிரச்சனை திரும்ப தான் போறாரு. நீங்க 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம் அந்த பாயிண்ட். 21ஆம் அதிகாரத்துல திரும்ப போய் யாக்கோபு இடத்துல பவுல் போய் திரும்ப அட்வைஸ் கேட்பார். பவுல் யாரு? எபேஸ் சபைக்கால தூதன் செய்தியாளன். ஆனாலுமே இவர் மூத்தவராகிய யாக்கோபு கிட்ட போய் திரும்ப பேசுறார். இவர் ஜூனியர் பவுல். அவர் திரும்ப போய் என்ன பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு பேசுறாரு. அப்ப அவ்வளவு வேல்யூபிளான பர்சனா இந்த யாக்கோபு இருந்திருக்கிறார் இல்லைங்களா? இவருடைய சகோதரன் தான் யூதாவை குறிச்சு தான் நம்ம போன வாரம் 2-3 வாரம் பார்த்தோம். புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா? நீ இது எல்லாமே உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு வீட்டுல போய் திரும்ப கேட்டீங்கன்னு சொன்னா இந்த புத்தகத்தை எடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கவனிங்களா? பாருங்க, இங்கதான் சொல்றாரு 21 அதிகாரம் 17-18 நாங்கள் எருசலேமுக்கு வந்த போது சகோதரர் எங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாள்லே பவுலை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்துக்கு போனான்.
எது? பவுல் 3வது மிஷனரி பயணம் போயிட்டு வந்துட்டு 3வது மிஷனரி பயணத்துல பிரச்சனையாவது, திரும்ப பிரச்சனையாவது, பவுலை பிடிக்கணும் பிளான் பண்றாங்க. அப்போ திரும்ப இது அட்வைஸ்க்காக யாக்கோபு எடுத்துட்டு போறாரு. இப்போ யாக்கோபு இவ்வளவு வேல்யூபிள் பர்சனா இருந்திருக்கிறாருன்றதுக்கு இந்த எக்ஸாம்பிளா இருக்குது. இங்க பாருங்க அது கீழே. அப்போ யாக்கோபுடைய முடிவு என்ன? யாக்கோபு கடைசியா தேவாலயத்துல தூக்கி எறியப்படுறாரு. தேவாலயம் மேல உப்பரிகை இருக்கிற வேலை இருந்து அவர் தூக்கி போட்டுறாங்க. ரத்த சாட்சியை மறிக்கிறாரு. அவர் அங்க சாவுல. அதுக்கப்புறம் ஒரு கட்டையை வச்சு என்ன பண்றாங்க, அவர் தலையை அடிச்சு குழந்தை அவர் இறக்குறாரு. ஏறக்குறைய 62 கிபி 62 ரத்த சாட்சியா இஸ் அ மார்டனம். இவர் ரத்த சாட்சியா மறிச்சவரா இருந்தார். புரிச்சுக்கணும் உங்களுக்கு. இந்த புஸ்தகம் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதுது. மத்த எந்த புஸ்தகமும், பவுலுடைய எபிரேய புஸ்தகத்தை தவிர எந்த புஸ்தகமும் யூதர்களுக்கு எழுதப்பட்டதா இருக்காது. நான் சொல்ல புரியுதா? மத்த எல்லா புஸ்தகமும் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற நிருபங்கள் எத்தனை நிருபம் இருக்குது? புதிய ஏற்பாட்டுல எத்தனை நிருபம் இருக்குது உங்களதான் கேட்கிறேன். பவுல் எழுதுறது 14 நிருபம். அப்புறம் யோவான் 3 நிருபத்தை எழுதுற 17. அதுக்கப்புறம் பேதுரு 2 நிருபம் 19. இவரு ஒரு நிருபம் 20. இவருடைய சகோதரன் 1 21 நிருபம் இருக்கா? கரெக்டுங்களா? சொல்றது புரியுதுங்களா? 21 நிருபம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிருபம் கிடையாது. நிருபம் அது நிருபம் தான், பட் அது ஹிஸ்டாரிக்கல் டீடைல கொடுக்குது இல்லைங்களா? அப்போ 22 வெளிப்படுத்தல் 23 4 சுவிசேஷங்கள் 27 இப்படிதான் இருக்குது. புதிய ஏற்பாடு நீங்க பிரிச்சா 3 பாகமா பிரிக்கலாம். 1 சுவிசேஷம், 2 நிருபம், 3வது வெளிப்பாடு. நம்ம பேசிருக்கோமா? மத்தேயுல இருந்து யோவான் வரைக்கும் என்னவா இருக்குது? சுவிசேஷமா இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருந்து யூதா புஸ்தகம் வரைக்கும் நிருபமா இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, இனி வரப்போகிற காரியங்களை குறிச்சு. இதுல 21 நிருபத்துல 2 நிருபம் தான் யூதர்களுக்கு எழுதப்பட்ட மாதிரி இருக்கு. டைரக்டா யூதர்கள் எழுதப்பட்ட மாதிரி. மற்ற சென்டர்ல யூதர்கள் வராங்க, ஆனா புறஜாதி சபையின் பங்குகளா இந்த யூதர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ரோமர்ல யூதர்களை பத்தி எழுதுறாரு, கலாத்தியர்ல யூதர்களை பத்தி எழுதுறாரு. ஆனாலுமே எல்லாத்துலயுமே அவங்க சபைக்குள்ள உள்ள வந்தவங்களா இருக்கிறாங்க. சபையில ஒரு பார்ட் ஆஃப் த பாடியா அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இங்க பிரத்யேகமா தனியா சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கு எழுதுகிறதான்னு சொல்லி சொல்றேன். நம்ம வாசிக்கிறோமா? 1வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 1வது வசனம் பாருங்க. தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனா யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இவர் பிரத்யேகமா யாருக்கு எழுதுறாரு? யூதர்களுக்கு மட்டுமே. யூதர்கள்னா ரட்சிக்கப்படாத யூதர்கள் கிடையாது. மேலறையில வந்து ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் தான் அவங்க எல்லாமே. எத்தனை வயசு தெரியும் உங்களுக்கு? புறஜாதி கிடையாதுங்க. மேலறைக்கு வந்தாங்க இல்லையா? உங்களதான் கேட்கிறேன். மேலறைக்கு வந்தாங்க இல்லையா? மேலறைக்கு வரும்போது ஒரு 17-18 வகையான பூமியின் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க, பாஷைக்காரர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே எருசலேம்ல பஸ்கா பண்டிகைக்கு வந்திருந்தவங்க எல்லாமே. நான் சொன்னேன், யூதர்கள் வருஷத்துக்கு எத்தனை முறை வரணும் தேவாலயத்துக்கு? 3 முறை வரணும். அவங்க ஃபர்ஸ்ட் மாசம் வந்து ஒரு சில பணக்காரர்கள் 3 மாசம் வரைக்கும் இருப்பாங்க. எது வரைக்கும் வந்துட்டு போவாங்க? பெந்தோஸ்த பண்டிகை வரைக்கும் வந்துட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பஸ்கா பண்டிகை வருவாங்க, புளிப்பில அப்ப பண்டிகையை ஃபாலோ பண்ணுவாங்க, முதற் பலன் பண்டிகையை ஃபாலோ பண்ணி அப்படியே இருந்து பெந்தோஸ்த பண்டிகையும் அட்டன் பண்ணிட்டு லீவ் அகேஷனல் மாதிரி லீவ் வருது இல்லையா, அந்த லீவ் மாதிரி இருந்துட்டு பெந்தோஸ்த பண்டிகைக்கு வந்துட்டு, பெந்தோஸ்த பண்டிகை தான். அதுக்கப்புறம் தாவீதுடைய கல்லறைக்கு வந்து போவாங்க. இதுதான் யூதருடைய. அதுக்கப்புறம் 7ஆம் மாசம் தான் திரும்ப எங்க வருவாங்க? கூடார பாவ நிவர்த்தி பண்டிகைக்குள்ள வருவாங்க. இதான் அவங்களோட பேட்டர்ன். இப்படி உள்ள வந்த 12 கோத்திரத்துல வந்தாங்க இல்லைங்களா? பூமி இருக்கிற யூதர்கள் இருக்காங்க. 1ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. அந்த வசந்த வாசிக்கல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இருக்கும். அப்போ யூதர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்து ரசிக்கப்பட்டு போனாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் வெளியே போயிருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நியாய பிரமாணத்தை குறிச்சு நாலேஜ் இருக்கும். புறஜாதிக்கு எதுவும் தெரியாது இல்லைங்களா? நாலேஜ் இருக்கும், ஒரே தேவனை குறிச்சு நாலேஜ் இருக்கும் இல்லைங்களா? இப்ப புதுசா அவங்க நியாய பிரமாணத்தை தாண்டி கிரியைக்குள்ள வந்தாங்க. கவனிங்களா? ஏன் ஒரு கிரியை குறிச்சு எழுதுறான்ற விஷயத்த சொல்றேன். நியாய பிரமாணம் தேவையில்ல, கிரியை தான் முக்கியம்னு சொல்லி பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க கிரியையை விட்டுட்டு வெறும் கிருவை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு கிரியை செய்ய விட்டாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நியாய பிரமாணம் சொல்லுது கிரியை செய்யணும், நீ பலி செலுத்தணும், ஒன்னொன்னுக்கு பலி இருக்கு, முறைமை இருக்குது, ஃபாலோ பண்ணணும், அப்பதான் தேவனை சந்திக்க முடியும் இப்படி சொல்லுது. ஆனா ரத்தம் வந்த பின்னாடி எல்லாமே ரத்தத்துக்குள்ள இருக்கு, ரத்தத்தை விசுவாசின்னு சொல்லுது புதிய ஏற்பாடு. இந்த செய்தி இந்த யாருக்கு வந்துச்சு? இந்த 12 கோத்திரத்தாருக்கு வந்த உடனே இவங்க விசுவாசத்தை, கிருபையின் மேல விசுவாசத்தை பாராட்டி கிரியை செய்ய விட்டாங்க. நான் சொல்ல புரியுதா? இது எதுக்காக எழுதப்படுறது புரிஞ்சுவாங்க. இந்த பின்னணி புரியாம இது படிச்சா புரியாது உங்களுக்கு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பெந்தோஸ்த நாள்ல சுவிசேஷத்தை கேட்டவங்க. யாரால சுவிசேஷத்தை கேட்டவங்க?
பெந்தகோஸ்தே யார் சுவிசேஷம் சொன்னதுங்க? பேதுருவினால சுவிசேஷத்தை கேட்டு அவங்க போற இடத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. நம்ம வாச்சிருக்கிறோம். ரோமாபுரியில இருந்து, எகிப்துல இருந்து, எத்தியோப்பியா, அது கப்பத்தோக்கியா, சீரியா, பித்தினியா, எல்லா ஜாதிகள்ல இருக்கிற யூதர்கள் எல்லாமே, யூதரும் யூத மார்க்க தமிழரும் எல்லாருமே வந்திருந்தாங்க. யூதர்கள் வந்திருந்தாங்க, எருசலேம்ல கூடியிருந்தாங்க அந்த நாட்கள்ல, பண்டிகை நாள்ல. இப்படி வெளியே போனவங்கள அவங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமையான பிரிவுகள்லாம் இருக்கிறத டைரக்டா அதை போக்கஸ் பண்ணி எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த யாக்கோபு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப நம்ம உள்ள போலாம், டீடைல் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. இந்த யாக்கோபு 62 வருஷத்துல இறந்தாரு. இந்த யாக்கோபு சிதை இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு எழுதப்பட்டது. இது புறஜாதிக்கு எழுதப்பட்டது அல்ல, புறஜாதிக்கு எழுதல. அதனாலதான் இதுல முக்கியமான மேஜரான யூதர்களுடைய பைனியர்ஸை குறிச்சு, அவங்களுடைய பேட்ரியாக்ஸை குறிச்சு, பிதாக்களை குறிச்சு எழுதுறாரு. யார குறிச்சு இருக்குது? எலியாவை குறிச்சு வாசிப்போம். எலியாவை குறிச்சு வாசிப்போமா இல்லையா? இதுல இருக்கு எலியாவை குறிச்சு இருக்கு. அதே போல அபிரகாமை குறிச்சு இருக்குது, ராகாபை குறிச்சு இருக்குது, யோபுவை குறிச்சு இருக்கு. இருக்கா இல்லையா? இப்ப நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தான் எக்ஸாம் எழுத முடியும். தெரிஞ்சவங்க. இப்போ ரோமர்ல கூட பவுல் 75 வருஷம் பழைய ஏற்பாடு வசனத்தை யூஸ் பண்ணாரு. 75 வருஷம் யூஸ் பண்ணாரு. காரணம் என்னன்னா, அந்த வசனத்தை யூஸ் பண்ணனா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கன்னடாக்காரங்களோ இல்ல மலையாளத்துக்காரங்களோ இருந்தா திருக்குறளை உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளா சொன்னா உங்களுக்கு புரியுமா? ஏன் தெரியாது? தெரியாம யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன புரியணுமோ அதை உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சு. அது மாதிரி பவுல் ரோமருக்கு எழுதும் போது அங்க இருக்கிற யூதர்கள் அந்த சபைக்குள்ள இருந்ததுனால நியாய பிரமாணத்திலிருந்து அவங்களுக்கான உபதேசத்தை கொண்டு 75 வருஷத்துல காட்டுறாரு. அப்போ ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் ஆன அந்த பாட்டுல இருந்து காட்டணும். அதே போல இந்த யாக்கோபு என்ன பண்றாருன்னா, நியாய பிரமாணத்தை குறிச்சு நாலேஜ் அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததுனால நியாய பிரமாணம் என்ன, எதை போக்கஸ் பண்ணுது, நியாய பிரமாணத்தை நம்ம தள்ளிட்டோம்னா நியாய பிரமாணத்துடைய ரியாலிட்டி என்ன, நியாயப்படுத்த கிறிஸ்துவ கிருபையை கேட்டுக்கொண்டு நீதிமானாக்கப்பட்டதுல வந்துட்டோம். ஆனால் அந்த கிரியை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்ற விஷயத்த அவர் பேசணும். அதுக்கு அபிரகாம் எக்ஸாம்பிள் எடுக்கணும், ராகாப எக்ஸாம்பிள் எடுக்கணும். ராகாப அபிரகாம் உங்களுக்கு தெரியணும். பொறுமைக்கு யோபு எக்ஸாம்பிள் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஜெபத்துக்கு எலியாவை எக்ஸாம்பிள் எடுக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். நீ வாட்சிங் சொன்னா ஒரு புரிதலோட வாட்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. 5 அதிகாரம் மறக்கவே மறக்காது. நான் எப்பவுமே நான் எப்படி வாசிக்கணும் அப்படி உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படி வாசிக்கணும்னா, அதிகார வாயிலா வாசிக்க கூடாது. பைபிள்ல வாசிக்கும் போது எப்படி வாசிக்க கூடாது? அதிகாரம் தான் படிக்கணும். அதிகார வாயிலா புரிஞ்சு படிக்க கூடாது. கண்டென்ட் வாயிலா படிக்கணும். கண்டென்ட். ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறீங்க, 2 அதிகாரத்தை வாசிக்கிறேன்னா எப்படி இந்த ஒட்டுமொத்த புத்தகத்துடைய நோக்கம் என்ன, என்னென்ன எழுதப்பட்டிருக்கு? இப்போ 1 கொரிந்தியர் பாக்குறீங்க. 1 கொரிந்தியர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட், பவுல் என்ன எழுதுறாரு? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? 1 கொரிந்தியர்ல என்ன எழுதுறாரு? என்னங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தா விக்கிரக வழிபாடு எழுதுறாரு. பவுலுடைய உபதேசத்து, பவுலுடைய அப்போஸ்தல ஊழியத்துக்கான பதில சொல்றாரு. நீ வாட்ச் பாருங்க. அதுக்கப்புறம் விக்கிரக ஆராதனை சொல்றாரு, வேசித்தன பிரச்சனையை சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் எப்படி நியாயப்பிரமாணம், இது இவங்க எகிப்துல வெளியே வந்தாங்க, வெளியே வந்து எப்படி அவங்க விபச்சாரத்தினால அழிக்கப்பட்டு போனாங்க அப்படின்றத குறிச்சு பேசுறாரு. அதுக்கப்புறம் வரங்களை குறிச்சு பேசுறாரா? வரங்களை குறிச்சு பேசுறாரு. 12 அதிகாரத்துல 14 வரங்களை குறிச்சு பேசுறாரு. அதுக்கப்புறம் ஸ்திரீயுடைய தலைமை எதுன்றத குறிச்சு பேசுறாரு. 15 அதிகாரம் உயிர்த்தெழுதலை குறிச்சு பேசுறாரு இல்லைங்களா? 16 அதிகாரம் உக்ரானத்தை குறிச்சு பேசுறாரு. இந்த மாதிரி இப்படி பிரிச்சு படிக்கணும். 13 அதிகாரம் அன்பை குறிச்சு பேசுறாரு. 14 அதிகாரம் இதுக்கு வரங்களுடைய அக்கினி அந்நிய பாஷையுடைய வேலையை பேசுறாரு. 12 அதிகாரத்துல 14 அதிகாரம். இது மாதிரி கண்டென்ட் வாயிலா படிக்கணும் நீங்க. அந்த மாதிரி இந்த யாக்கோபு புஸ்தகத்தை வாசிக்கும் போது இப்ப நான் சொல்றேன் எப்படி வாசிக்கிறது, என்ன இம்பார்ட்டன்ட் சொல்றேன். நீங்க படிச்சீங்க சொன்னா மெமரி பண்ண வேண்டிய யோசனை இல்ல. ஒரே டைம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உள்ள ஏறிடும். புரிஞ்சா உங்களுக்கு மைண்ட்ல ஏறிடும். சரி, உள்ள பார்க்கலாம். இது என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டுச்சு? யூத வம்சத்துல இருந்த முதல் விசுவாசிகள் எல்லோரும், நான் தான் சொன்னேன், எங்க வந்தாங்க? மேலரில் இருந்து வந்தாங்க இல்லையா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அந்த 12 கோத்திரத்துல மற்ற பல நாடுகளை வசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள தலைவர்கள், இந்த அப்போஸ்தலர்கள், ஆனால் எந்த அப்போஸ்தலர்களும் தலைவர்களும் அப்படி சொல்லவில்லை. அதனால் யாக்கோபு எல்லா சிதறி போனார்களே அவர்கள் எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் அவர்களை ஊக்கப்படுத்தி எழுதினார். இல்ல மத்த எந்த கிறிஸ்துவ தலைவர்களும் இந்த முதலாம் சபையின் காலத்துல யாராவது சொன்னாங்களா? பர்டிகுலர் இவங்களை போக்கஸ் பண்ணி எழுதல. இந்த யாக்கோபு மேல தேவன் விழுந்த கடமை சிதறி போனவங்களை போக்கஸ் பண்ணு சொல்லி பரிசுத்தாவின்னு சொல்லி அவங்களுக்கு எழுதும்படி கிருபை செஞ்சிருக்கிறார். அடுத்தது, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தார்களால் நீங்கள் வாழும் வாழ்க்கை அதை பிரதிபலிப்பதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன சொல்றாரு? நீங்க நியாயப்பிரமாணத்துல கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, கிறிஸ்துவ நீங்க விசுவாசிங்க சொன்னா நியாயப்பிரமாண வாழ்க்கை நியாயப்பிரமாணத்தை பிரதிபலிச்சு, நியாயப்பிரமாணத்தை விசுவாசிங்க, நீங்க ஆட்டை கொண்டு போனீங்க.
ஆட்டை கொண்டு போனீங்க, ஆசாரியனை விசுவாசிச்சீங்க, தேவாலயத்துக்கு வந்தீங்க, பண்டிகை வந்தீங்க. இப்ப கிறிஸ்துவ விசுவாசிச்ச உடனே கிருபையை ஏற்றுக்கொண்டு கிரியை விட்டீங்க. கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை விட்டீங்க. அப்ப கிறிஸ்துவ உங்களுக்குள்ள பிரதிபலிப்பா இல்ல. நீங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்துவ விசுவாசிங்க சொன்னா கிறிஸ்துவ உங்களுக்குள்ள பிரதிபலிப்பா மாறணும், கிரியையா மாறணும்னு சொன்னார். அதான் இவருடைய நோக்கம். இந்த கடிதத்தின் முக்கிய பொருள் விசுவாசம் மற்றும் கிரியைகள். இதான் இதன் முக்கியம். இந்த புத்தகத்தை வாசிங்க சொன்னா விசுவாசத்துக்கும் இருக்கிற கிரியைக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் என்ன, எப்படி செய்யணும்னு சொல்றாரு. இன்னொன்னு, இந்த புஸ்தகம் மிகப்பெரிய இடர்பாடுகளை தாண்டி வந்துச்சு. இப்ப பைபிள்ல இருக்கிற ஒரு புஸ்தகம் ஒரு காலத்திலயும் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பைபிள் ரொம்ப ஈஸியா கையில கிடைக்கப்பட்ட சகோதர சகோதரி. இந்த புஸ்தகம் அந்த 66 புஸ்தகங்களும் நம்ம எடுத்து பைபிள் வாங்கி நீ படிக்க முடியும். ஆனா அந்த பைபிள்ல சேர்த்துறதுக்கும் இந்த புஸ்தகத்துல இந்த அதிகாரம் இருக்கணும், இந்த அதிகாரம் இருக்கக்கூடாது, இது வேணும் வேணாம்னு சொல்லி பல பிரச்சனைகள் நடந்துச்சு. பல விதமான உயிர் ஜீவன்கள் போச்சு. இந்த அதிகாரம் வேணும், இந்த அதிகாரம் வேணாம், இந்த புக் வேணாம். உங்களுக்கு தெரியுமா, எஸ்தர் புஸ்தகம் இதுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. உன்னத பாட்டு இந்த புஸ்தகத்தை பைபிள்ல இருக்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்திலையும் ஒரு பைபிள்ல இருக்கிற ஒரு புக்கும் இந்த மாதிரியான சோதனைகள், பிரச்சனைகள், கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் வந்து புடமிடப்பட்டு இன்னைக்கு இந்த பைபிள் 66 புக்கும் நம்ம கையில இருக்கு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எஸ்தர் புஸ்தகத்துல தேவன்ற வார்த்தை இருக்காது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ பைபிள் இருக்கிற எல்லா அதிகாரத்திலையும் யூத ரபிமார்கள் இருந்தாங்க, மசோரைட்ஸ் சொல்லுவாங்க. யூத ரபிமார்கள் இந்த பைபிள்ல சேர்த்தும் போது நிறைய டிபேட்ஸ் வந்துச்சு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக். எஸ்தர் புக்கை குறிச்சு நீங்க ஹிஸ்டரியில போய் தேடலாம். எஸ்தர் எந்த காலத்துல வாழ்ந்தவர்னு சொன்னா பெர்ஷியன் கிங்டம் காலத்துல வாழ்ந்தவர். பெர்ஷியன் எம்பையர் பூமியில ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அதாவது மேதிய பெர்சியர் சாம்ராஜ்ய காலத்துல இருந்துச்சு. பெர்சியர் சாம்ராஜ்ய காலத்துல நீ போய் ஹிஸ்டரியில படிச்சா வரும். இது எதுக்குள்ள சேர்த்து சொல்லி அதை பத்தி டிபேட் வந்துச்சு. அதே போல உன்னத பாட்டை வாசிக்கும். உன்னத பாட்டுல வெறும் ஆண் பெண், ஒரு கணவன் மனைவி, ஆண் பெண்ணுக்கு மத்தியில இருக்கிற மாம்ச உணர்வுகளை போக்கஸ் பண்ணி இருக்குது. அது உள்ள வேணாது, அது வந்து பரிசுத்தம் இல்லாத பரிசுத்த குலைச்சலானது, அது வெளியே எடுத்து போடுன்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அது எடுக்கக்கூடாது சொல்லி. புரிஞ்சுங்களா? அதே போல தானியேல் புஸ்தகமும் கூட அப்படிதான் வந்துச்சு. தானியேல் புஸ்தகம் கூட அது தானியேல் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல இருந்து 12வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு வரலாற்று பக்கம் இருக்குது. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? தானியேல் புஸ்தகம் வாசிச்சிருப்பீங்களா? தானியேல் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல 12வது அதிகாரம் வரைக்கும் படிச்சு பாருங்க. அந்த ராஜாக்களை குறிச்சு இருக்கும். அந்த எல்லா வடதிசை ராஜா, தென் திசை ராஜாவை குறிச்சு இருக்கும். வச்சு பாருங்க. அது எல்லாமே அங்க சொல்லப்படுறது போல பின் டு பின் அப்படியே நடந்துச்சு. அதனால வந்து அதை என்னங்க அந்த வாதாடுறாங்க, பைபிள் எடுத்து வாதாடுவாங்க. அப்ப இதெல்லாம் பின்பதாக எழுதப்பட்டுச்சு. இயேசு பிறக்கிறதுக்கு 100-200 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டுச்சு. ஏன்னா இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கலி அது எழுதப்படுறது மாதிரியே ராஜா இருந்துச்சு. எப்படி எழுத முடியும் சொல்லி அது ஒன்னொன்னும் வாதத்துக்கு உட்படுத்தி அப்படி எல்லாம் வந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா ஒரு புஸ்தகம் பைபிள்ல இருக்கிற ஒரு அதிகாரம் வாதத்துக்கு வந்துச்சு. அதே போல ரோமர் புஸ்தகம் வாதத்துக்கு வந்துச்சு. அதே போல மத்தேயு வந்துச்சு, மார்க் வந்துச்சு, யோவான் வந்துச்சு. இந்த மாதிரி பைபிள்ல இருக்கிற ஒரு புஸ்தகமும் எல்லா காலத்திலையும் வாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு, எல்லா காலத்தையும் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு இதெல்லாம் வேணாம். இனி நம்ம செய்தியில சொல்றோம்ல, இந்த புக்லாம் வேணாம் பிரதர், இந்த புக்லாம் வேணாம் பிரதர், இந்த புக்லாம் வேணாம் பிரதர் பேசுறோம்ல, சொல்றோம் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப பிரதர் 63ல இருந்து 65 புக் அதுதான் ஃபோக்கஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற புக் கூட பரவாயில்ல இல்லைங்களா? அப்ப ஒரு சில சீல்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், ஒரு சில 70 வாரம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பேசுறோம் இல்லையா? அந்த மாதிரி வேதத்துல இருக்கிற தீர்க்கதரிசி மூலம் கொடுக்கப்பட்ட 1181 செய்தியும் இம்பார்ட்டன்ட் நமக்கு. இதெல்லாம் கோல்டன் நகேட்ஸா இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுது, விசுவாசம் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பைபிள்ல இருக்கிற தேவன் 66 புத்தகங்கள்ல நமக்கு தொகுத்து கொடுத்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லாம் ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு நமக்கு இம்பார்ட்டன்டா இருக்குது. இப்படி இந்த யாக்கோபுடைய நிருபம் 15வது நூற்றாண்டுல ஒரு சோதனையை சந்திச்சது. 15ஆம் நூற்றாண்டுல ஒரு சீர்திருத்தம் வந்துச்சு. என்ன சீர்திருத்தம் வந்துச்சு? விசுவாசத்தினால் நீதிமான் பழைப்பான்னு சொல்லி மார்ட்டின் லூதர் வெளியே வந்தாரா இல்லையா? 1520 வெளியே வந்தாரா இல்லையா? 1415 அப்படி வெளியே வந்த பின்னாடி இந்த யாக்கோபு நிருபம் கிரியையை போக்கஸ் பண்ணுது. எதை போக்கஸ் பண்ணுது? கிரியை. நம்ம பார்த்தோம், கிரியையினால் நீதிமானாக்க முடியும். அதனால இந்த நிருபம் தப்பு, இந்த நிருபத்தை எடுத்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ண. புரியுதா? ரோமர் நிருபத்தை அதிகமா நேசிச்சு ரோமர் நிருபத்துல கிருபையை குறிச்சும் விசுவாசத்தை குறிச்சு போக்கஸ் பண்ணுது. ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படணும்னு சொன்னா விசுவாசமா கிருபை போதும் அப்படின்னு சொல்லுது. அதை வச்சுதான் மார்ட்டின் லூதர் இதுல இருந்து வெளியே வந்தார். சபை சொன்ன கிரியைகள் மூலம் தான் மனுஷன் நீதிமானாக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சபை என்ன பண்ணுச்சு? தன்னுடைய லாபத்துக்காக கிரியை செய்யும்படி, பண லாபத்துக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் அந்த வார்த்தை தவறா பயன்படுத்தி சபை வந்து இருளுக்குள்ள சபையை தள்ளும் போது, ரோமன் கத்தோலிக்க சபை தள்ளும் போது மார்ட்டின் லூதர் சீர்திருத்தம் வந்து ஒரு மனுஷன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட முடியும்னு சொன்னார். அப்போ அதுக்கப்புறம் அதே எக்ஸ்ட்ரீமா மாறிடு இல்ல. எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு நீங்க நல்லா பாருங்களேன்,
ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி உடஞ்சி போச்சுன்னு சொன்னா முன்னோக்கி போகணுமே தவிர பழைய கட்சியை திட்டக்கூடாது. ஓரளவு தான் பண்ணணும். நீங்க திட்ட ஆரம்பிச்சு சொன்னா நீங்க முன்னேற மாட்டீங்க. அந்த இடத்துல தான் ஸ்தாபனமா மாறிடுச்சு. லூத்தரன்ஸ் எங்க ஸ்தாபனமா மாறினாங்கன்னு சொன்னா, மார்ட்டின் லூத்தர் வெளியே வந்தார். வெளியே வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர் முன்னோக்கி சதித்துக்குள்ள போறதுக்கு பதிலாக இயற்கை உலக ரீதியான அரசியலுக்குள்ள ஈடுபட்டு பிரச்சனையில ஈடுபட்டு ரோமன் கத்தோலிக்கர்களையே திட்டத்திலேயே நேரத்தை செலவிட்டு அவங்க சொல்லப்படுற அந்த உபதேசங்கள் ரீதியா இருக்கிற பைபிள் காரியங்களை தப்பா புரிந்து கொள்ள ஆரம்பிச்சார். சொல்லப்படுதா? அந்த மாதிரி அதுக்கு பின்பதாக வந்த நபர்கள்லாம் என்ன பண்ணாங்க சொன்னா, 16ஆம் நூற்றாண்டில் நடந்த வேதாகம சீர்திருத்தத்தின் போது அநேக அறிஞர்கள் இந்த புத்தகத்தை வேதாகமத்தில் நீக்க வேண்டும் என்று மறுத்தாங்க. அர்த்தத்தோடு இல்லாமல் அந்த கடிதம் விசுவாசத்துக்கான கிரியைகளை நடத்தியாக வேண்டும் என்று முன்வைக்கிறது. எனவே அதை நம்ம எடுத்துடலாம். பெரிய சீர்திருத்தம் சபையில நடந்திருக்குது. ஒரு மனுஷன் விசுவாசத்தெல்லாம் ரசிக்கப்பட முடியும் வந்திருக்கிறோம். இப்ப இந்த யாக்கோபு நிருபம் மட்டும் தப்பா சொல்றது, அது திரும்பவும் கிரியை செய்ய வைக்குது. நம்ம அதனால அந்த புத்தகத்தை என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம் சொல்லி இந்த புத்தகத்துக்கான மிகப்பெரிய டிபேட் நடந்து அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இந்த புத்தகத்தை உள்ள வச்சிருக்கிறார். 7ஆம் சபையின் தூதன் வந்து இந்த விசுவாசத்துக்கும் கிரியை இருக்கிற அந்த கனெக்ஷனை நமக்கு ஃபில் பண்ணாம இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க ஒரு மனுஷன் வந்து விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறானா கிரியினால் நீதிமானாக்கப்படுறானா அப்படின்ற அந்த டிபேட் இருக்குதுங்க, பெரிய டிபேட் இருக்கு. இப்போ அதனால வந்து இது முரண்படுது. பவுல் சொன்ன அந்த வார்த்தைக்கும் அப்புறம் ஆதாம் சரி மோசஸ் சொன்ன அந்த வார்த்தைக்கும் இந்த யாக்கோபு சொன்ன வார்த்தை முரண்படுது. அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சுதான் ரோமன் கத்தோலிக்க சபை ரோமன் கேத்தலிசம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா சபையை வந்து கடுமையா வச்சு கிரியை செய்ய வச்சுச்சு. அதனால இதை எடுத்துடலாம்னு சொல்லும் போது தேவன் எடுக்க வைக்காம இதை வச்சு இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்ன, சீல்ஸ் ஓபன் அப் பண்ணி இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்னன்னு சொல்லி தேவன் எடுத்தார். சொல்லுங்க உங்களுக்கு. சரி, அடுத்து இந்த புத்தகத்துடைய முக்கியமான பாகத்துக்கு நான் போறேன், கவனிங்களா? அப்போ உங்கள் விசுவாசம் கிரியால் வெளிப்படுத்தப்பட்டால் ஒழிய அது உங்கள் விசுவாசமா அங்கீகரிக்கப்படாது. நான் முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. பொது ஜனங்களுக்கு தெரியாது. இந்த புத்தகத்தில் உண்டாகும் பொது குழப்பம் ஒரு மனிதன் கிரியையின் மூலம் தேவனத்தில் சேர முடியும் என்று நியாய பிரமாண ஊழியர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நியாய பிரமாணத்தின் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா இந்த செய்தியிலே கூட இருக்கிறாங்க. இந்த செய்தியை வாசிக்கிறவங்க நான் ஆல்ரெடி சொல்ல பரிசுத்தாவிலம் இந்த செய்தி வாசிக்க சொன்னா நீங்க லீகலிஸ்டா மாறிடுவீங்க. லீகலிஸ்டா மாறிடுவீங்க. லீகலிஸ்டா என்ன அர்த்தம்? லீகல் எடுத்துருங்க. லீகல் எடுத்துருங்க. லீகலிஸ்ட் சொன்னா சட்டத்தை ஃபாலோ பண்றவங்க. குடிக்க கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, சபைக்கு வரணும், உலக இது லீகலிஸ்ட். இந்த வார்த்தை இது ஃபாலோ பண்ணும்போது ரட்சிப்பு வருதுன்றவங்க. இதை ஃபாலோ பண்றவங்க லீகலிஸ்ட் கிடையாது. இது மூலமா ரட்சிப்பு வருது, இது செய்யும்போது ரட்சிப்பு வருதுன்றவங்க தான் லீகலிஸ்ட். இந்த லீகலிஸ்ட் ஜனங்க என்ன பண்ணாங்க, இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு ஒரு மனுஷன் நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணும்போது தான் நீதிமானாக்கப்படுறான்னு புரிஞ்சு வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ரோமர் புத்தகத்தை படிச்சுதான் மார்ட்டின் லூதர் என்ன பண்ணாரு, விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட முடியும்னு சொன்னாரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க கால்வினிஸ்டா மாறிட்டாங்க. கால்வினிஸ்டா பண்ணுதுன்னா நீ தேவன் உன்னை முன்குறிச்சாரு, நீ என்ன பண்ணலாம், விசுவாச போதும் நீ அப்படியே ரசிக்கப்பட்டு உள்ள வந்துருவேன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, 2 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உருவாயிட்டாங்க. இந்த விசுவாசத்துக்கும் நீதிமானாக்கப்படுதலுக்கும் கிரியைக்கும் இருக்கிற இந்த விஷயத்தினால 2 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன அர்த்தம், 2 எல்லைக்குள்ள போயிட்டாங்க. விசுவாசம் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த நீதிமானாக்கப்படுதல சரியா புரிந்து கொள்ற இல்லாத நிலையை போயிடுச்சு. எப்போ 7ஆம் தூதன் வந்து 7 முத்திரைகளை திறந்து இதுக்குள்ள இருக்கிற மீதமான பாகங்களை எடுத்து வந்து ஒண்ணு சேர்த்து டைட் பண்ணாரோ அப்பதான் இது கரெக்டான திரும்ப கொண்டு வந்துச்சு. ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, எத்தனை பேர் இருக்குது, வேதாகமத்துல கால்வினிஸ்ட் இருக்கிற வரைக்கும் நான் கால்வினிஸ்ட், வேதாகமத்துல அர்மேனிய கொள்கை இருக்கிற வரைக்கும் நான் அர்மேனிஸ்ட் சொல்லுவாரா? வேதாகமத்துல மெத்தோடிஸ் இருக்கிற வரைக்கும் மெத்தோடிஸ்ட் சொல்லுவாரா இல்லையா? அப்போ எந்த இடத்துல டர்ன் பண்ணும், எந்த இடத்துல எடுத்துக்கணும் இந்த உபதேசத்தை கரெக்டா தீர்க்கதரிசி ஆர்டர் பண்ணார். முத்திரை கீழே பாருங்க, இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, முக்கியமான விஷயத்த சொல்றேன். இவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறார், அப்புறம் காட்சிகளுக்குள்ள வரலாம். இவர் தன்னை எவ்விதமாக அறிமுகப்படுத்துகிறார். இவர் தன்னை இயேசுவில் ஒன்றுவிட்ட சகோதரன் என்று சொல்லவில்லை. முதல் அதிகாரத்தை முதல் வசனத்தை வாசிங்க. தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாய் யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இவர் நான் இயேசுடைய சகோதரன் சொல்ல, நான் அப்போஸ்தலன் சொல்ல, அதாவது எருசலேமுடைய முதல் சபையின் தலைவன் சொல்ல. எப்படி சொல்ல, நான் சொல்ல புரியுதா? அவர் என்ன சொல்லுங்க, நான் இயேசுடைய சகோதரன் எழுதுறேன் அப்படி சொல்ல, நான் அப்போஸ்தலனாகிய
சொல்றாரு அப்போஸ்தலன் யாக்கோபை தவிர வேற யாரையும் நான் பார்க்கலன்னு சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா? அப்பா ஒரு அப்போஸ்தலன் தன்னை கிளைம் பண்ணல. அதுக்கப்புறம் சபை தலைவரா இருந்த கொஞ்ச நாள்ல நான் சபை தலைவர்னு கிளைம் பண்ணல. இவர் தன்னை எப்படி கிளைம் பண்றாரு, எப்படி சொல்றாரு, தன்னை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணி தன்னை யாருன்னு காண்பிக்கிறாரு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன்றார். ஏன் அப்படி அடிமை, ஊழியக்காரன் அடிமைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா கிரயத்துக்கு வாங்கப்பட்டவன், அதாவது காசு கொடுத்து கொல்லப்பட்டவன் அர்த்தம். ஏன்னா ரோம சட்டத்துல, ரோம்ல அந்த காலத்துல வந்து அடிமைகளை வேலைக்கு அடிமைகள் வாங்குற முறை இருந்துச்சு, ஊழியக்காரர்கள் வாங்குற முறை. இயேசு கிறிஸ்து கூட சொல்றாருல்ல, வேலைக்காரன் ஊழியக்காரன் சொல்லி சொல்றாரு இல்லைங்களாங்க. அந்த வேலைக்காரன் வர முறை வாங்கும்போது அந்த வேலைக்காரனுக்கும் அந்த அடிமைக்கும் எந்த தனிப்பட்ட உரிமைகள் அந்த இடத்துல இருக்காது. அவனுக்கு பாருங்க, இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரோம சட்டத்தின்படி ஒரு ஒப்பந்தமிட்ட வேலைக்காரன் என்ன அர்த்தம்? அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு எடுத்து உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இந்த 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 20-30 வருஷம் படி சம்பளத்துக்கு இருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? வீட்டுல வருஷ சம்பளத்துக்கு இருப்பாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல? வீட்டுல ஏதாவது வந்து வீட்டுல பெண் பிள்ளை இருந்தா என்ன பண்ணுவோம், வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருப்பான், மேரேஜ் காசு இருக்காது, ஜமீன்தார் வீட்டுல காசு வாங்கிப்பாங்க, ஒரு 4000-5000 வாங்கி இந்த பையனை 1 வருஷம் 2 வருஷம் விட்டுருவாங்க. ஞாபகம் இருக்காது? என்னங்க? ஆண்டு புரிஞ்சா உங்களுக்கு? இது சின்ன வயசுல இருந்துச்சு, சின்ன வயசுல நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் நாங்க எங்க வீட்டுல நாங்க ஒரு ஆள் இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. உண்மை வருஷ கணக்குல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வயசு தெரியாது, அவங்க அப்பா வந்து காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் போறேன்னா நீ போக முடியாது, வந்து என்ன பண்ணிட்டாங்க, காசு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு நான் பார்த்திருக்கிறேன். அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிடுவாங்க, காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, குடியிருப்பு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, விடமாட்டாங்க. இந்த முறை அங்க வந்துச்சு. அவர் தன்னை அப்படி கிளைம் பண்றார். யாரு? யாக்கோபு தன்னை அப்படி அந்த வேலைக்காரனை கிளைம் பண்றார், தனக்கு தனிப்பட்ட இந்த உரிமை இல்லாதவனா கிளைம் பண்றார். புரியுதுங்க உங்களுக்கு? அதான் சொன்னேன், எஜமானுடைய தனிப்பட்ட சொத்து அடிமைகளுக்கும், அடிமைக்கு எந்த ஒரு தனிப்பட்ட அதிகாரமும் ஆசையும் இருக்காது. அதாவது அவருடைய ஆசை, அதிகாரம், உரிமை, அவனுடைய ஜீவன் எல்லாமே அவருடைய எஜமானியை சார்ந்தது. தன்னை சகோதரனாகவும் அப்போஸ்தலனாகவும் தலைவனாகவும் வேற எந்த நபராகவும் கிளைம் பண்ணாம தன்னை இயேசு கிறிஸ்துவினால ரத்தத்தினால கிரயத்துக்கு வாங்கப்பட்ட நபரா கிளைம் பண்றாரு. என் ஜீவன் மீது எந்த அதிகாரம் இல்லாத, ஆசை, உரிமை இல்லாதவனா கிளைம் பண்றாரு. அதான் ஒரு ரியல் அப்போஸ்தலனுக்கான வேலை இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, உங்களுக்கு தலைவனா இருக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, அவன் தான் ஃபர்ஸ்ட் வேலையை பண்ணும், அடிமைக்கான வேலையை அவன் தான் பண்ணும். புரியுதுங்களா உங்களுக்கு? யாரும் இங்க என்ன கிடையாது, நீங்க பண்ணு நான் நிக்கிறேன், அப்படி கிடையாது. இதுதான் இந்த மினிஸ்ட்ரியுடைய பேசிக்கான விஷயம். ஃபர்ஸ்ட் பேசிக் என்னங்க? ஃபர்ஸ்ட் பேசிக்கே தாழ்மை. புரியுதுங்களா? டினாமினேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் நின்று பாரு எல்லாமே செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. இவர் நின்று பாரு எல்லா வேலை செஞ்சு நிற்பாங்க. இங்க அப்படி கிடையாது. உண்மையான சீஷத்துவம் என்ன செய்யணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னா, நான் உங்களுக்கு என்ன பண்ண மாதிரியை காண்பித்து நான் என்ன செஞ்சு அதை செய்யுங்க. அவங்க நம்ம இயேசு கிறிஸ்து சீஷர் மத்தியில ஒரு நாள் பிரச்சனை வச்சு, உங்களை நீங்க பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லிட்டு, பெரியவனா இருக்கிறவன் செய்வனை முதல் வேலையை அவர் காட்டினார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஊழியத்துல மிகப்பெரிய பங்கு அதுதான். அப்ப எந்த வேலையும் குறைவானது அல்ல. நம்ம நினைச்சு ஃபுல் பீட்டில் பிரீச் பண்றதா பெருசு, அப்படி கிடையாது. பாய் போடுறது வேலையும் பரிசுத்த ஆவியினால் நியமிக்கப்பட்ட வேலை தான். இங்க கேமரா வைக்கிறதுக்கு ஒரு வேலை, முக்கியமான வேலை தான் இல்லைங்களா? இங்க மியூசிக் வைக்கிற முக்கியமான வேலை. நீங்க பரிசுத்த ஆவியினால் நியமிக்கப்பட்ட வேலை செய்யும்போது பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட வேலை செய்யணும். புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க சொல்றாரு. அப்ப பாருங்க, அடுத்தது இதுதான் தீர்க்கதரிசிங்க. இந்த வேறுபாடு தான் தீர்க்கதரிசிங்க சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு. இந்த அதிகாரம், இந்த 5 அதிகாரத்துல என்ன இம்பார்ட்டன்ட் விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இந்த புத்தகத்தில் 5 அதிகாரங்களும் 108 வசனங்களும் இருக்குது. அதிகாரங்களின் வரிசையில் கருப்பொருள் என்னன்னா, 1வது அதிகாரத்துல விசுவாசத்தையும் கிரியையும் குறிச்சிருக்கு. 2வது அதிகாரத்துல விசுவாசமும் கிரியை. 2வது நாவு, அப்படின்னா நம்ம பேசுற நாவை குறிச்சும் வார்த்தையின் வல்லமையை குறிச்சு இருக்குது. 4வது அதிகாரத்துல தேவனிடத்தில் சேருவதை குறிச்சிருக்கு. 5வது அதிகாரத்துல விசுவாசத்தை குறிச்சு ஜெபத்தை குறிச்சிருக்கு. இதுதான் அந்த 5 அதிகாரம். 5 அதிகாரத்துல இருக்கிற ஒரு அதிகாரத்துல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யூடியூப்ல கேட்கும் போது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுக்கோங்க நல்லா. இந்த முதல் அதிகாரத்துல வாட்சிங் சொன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதுறார். அடுத்து விசுவாசத்தின் பரீட்சை என்ன பண்ணும் உங்களுக்கு தீர்க்கதரிசி இந்த பாயிண்ட் எடுத்துக்கின்னு, ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில விசுவாசத்துக்கு அப்புறம் இருக்கிற அஸ்திபாரம் என்ன, விசுவாசத்துக்கு அப்புறம் இருக்கிறது என்ன, பொறுமை. பொறுமை எப்படி வருது அப்படின்றதுக்கு இந்த வசந்த தீர்க்கதரிசி எடுத்து கோட் பண்றாரு. இந்த 1வது அதிகாரத்தை எடுத்து கோட் பண்றாரு. விசுவாசம் அப்படியே இருக்காது, விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது அது பொறுமையா மாறும்ன்றார்.
புரியுதா? அதான் இந்த வசனம் தான் கோட் பண்றாரு. விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை உண்டாகும். உங்களுக்கு பொறுமைன்ற அந்த பிளாக், அந்த பிரமிட்ல அந்த செகண்ட் பிளாக் வரணும்னா உங்க விசுவாசம் அப்படியே இருக்கக்கூடாது. அது புடமிடப்பட்ட விசுவாசம், டெஸ்டிஃபைட் ஃபெய்த்தா மாறும்போது தான் உங்களுக்கு பேஷன்ஸை கொண்டு வரும், பொறுமையா கொண்டு வரும்ன்றார். புரியுதா உங்களுக்கு? பொறுமைக்கு வரதுக்கான வழி அதான். அப்புறம் ஞானத்தின் ஆவியை பற்றியும், ஞானத்தின் ஒரு மனுஷன் ஞானத்தில் குறைவில்லாத இருந்தா எங்க கேட்கணும்? தேவன்கிட்ட கேட்கணும்ன்றார். அடுத்தது சந்தேகத்தின் ஆவி அப்படின்றத குறிச்சும் இருமனம் உள்ளவனை குறிச்சு சொல்லும். சந்தேகத்துல இருக்கிற ஒருத்தன் தேவனத்துல எதையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன், எதுவும் கேட்க முடியாது. அதே போல இருமனம் உள்ளவனும் கூட, அதாவது நிறைய பேருக்கு இருமனம் இருக்கும். இருமனம் என்னங்க? டபுள் மைண்ட் இருக்கிறவன் காற்றுல அந்த அலைக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல இல்லைங்களா? அடுத்தது நான் சொல்றேன், தாழ்த்தப்பட்ட சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அடுத்தது ஐஸ்வர்யவன் புள்ளின் பூயை போன்றவன், ஐஸ்வர்யவன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டணுமா? எப்படிங்க? ஏன் இந்த வசனம் சொல்லுங்க? இந்த வசனம் ஏன் சொல்லுதுன்னா, உயர்வுக்கு போற வழி தாழ்வில இருக்குது. தேவன் தாழ்ந்தவனுக்கும் கிருபை அளிக்கிறார். எப்பேற்பட்ட உயர்ந்த ஐஸ்வர்யானும் தன்னை தாழ்த்த போதான் தேவனை கண்டற முடியும். அதனால உயர்த்தப்பட்டவன், அந்த ஐஸ்வர்யவன் தாழ்த்தப்பட்டதை குறித்து ஏன் மேன்மை பாராட்டணுன்றது இதனால்தான். புரிஞ்சா? அடுத்தது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை குறித்து பேசுறார். மேல எதை குறித்து பார்த்தோம்? மேல பார்க்கும்போது விசுவாசம், பரீட்சை, அந்த பரீட்சை தான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு சோதனை வருதுன்னா கண்டிப்பா பாக்கியம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா எப்பொழுதுமே எந்த ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ரிவார்டு இருக்கும். டெஸ்ட் இல்லாம தான் ரிவார்டு கிடையாது. அப்போ டெஸ்ட் வர்றதுக்காகவே அந்த டெஸ்டே நமக்கு பாக்கியம் தான் சொல்றாரு, சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த சோதனை யார் தர்றது? சோதனை தானே தேவனே ஏன் என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு. சோதனை தேவனால வர்றது கிடையாது. சோதனைக்கு தேவன் அனுமதிக்கிறார். சோதனையை கொண்டு வர்றது பிசாசு இல்லைங்களா? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப இது எப்படி, இந்த ஸ்டெப் எப்படி வருதுன்றத சொல்றாரு பாருங்க. எப்படி சோதனை வருதுன்னா, இந்த சரீரத்துக்குள்ள சுய இச்சை இருக்குமா? சுய இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். சூழ்நிலைகளால சுய இச்சை என்ன பண்ணுங்க? உங்களுக்குள்ள ஒரு சுய இச்சை இருக்குங்க, நமக்கே தெரியாம. பை பர்த்லயோ இல்ல வெளியில இருந்து வர்ற காரியம், பை பர்த்லயே சோதனை சுய இச்சை இருக்கும். அந்த சுய இச்சை வந்து டெஸ்ட் நேரம் வரும்போது அது கர்ப்பம் தரிக்கும், பொருளா மாறும்போது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமா மாறும்போது மரணமாகும். இதான் ஸ்டெப்பு. அப்போ என்ன பண்ணுதுன்னு சொன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையுடைய எண்டு ஒண்ணு ரிவார்டா இருக்கும், இன்னொன்னு மரணமா இருக்கும். ரெண்டு விஷயம் இருக்கு. சோதனையுடைய எண்டு என்னங்க? சோதனையுடைய ரிவார்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு டெத்தா இருக்கும், இன்னொன்னு ஜீவனா. ரெண்டு காரியங்கள் ரிவார்டா இருக்கும். அப்ப இந்த சோதனைக்கான அந்த நேரம், அந்த சோதனையில தான் தெரியும் அவன் விசுவாசி அவிசுவாசியான்னு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. புரிஞ்சா உங்களுக்கு? அது கீழே பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நன்மையான எந்த ஈவும் வரவும் அது எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. வாழ்க்கையில ஏதாவது நல்லது காணப்படுது, தேவனுடைய காரியம் தான், தேவன் தான் கொண்டு வந்தாருன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய சிருஷ்டிகளை முதல் பணா இருக்கும்படிக்கு நம்மை சத்திய வசனத்தால ஜெனிவித்தார். நம்மள தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, ஜெனிவித்தார் வார்த்தை இருக்கு. ஜெனிவித்தல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜெனிவித்தார்னா பெற்று எடுக்கிறது கிடையாது. தேவன் அவர் உள்ள இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தாராம். தன் சிருஷ்டிகளில் முதற் பலனா இருக்கும்படிக்கு, ஃபர்ஸ்ட் பான் அப்படின்னா சிருஷ்டிகளுடைய ரூலர்ஷிப்பை கொண்டு வர்றதுக்கு தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, ரூலர்ஸா கொண்டு வர்றதுக்கு அவர் தன்னுக்குள்ள சுவாபத்தை வெளியே கொண்டு வந்தார். சரீரத்தை சிருஷ்டித்தார், சுவாபத்தை வெளியே கொண்டு வந்தார். அதான் நம்மளுடைய தியாஃபினி. இந்த காரியத்தை நான் சொல்றேங்க, அதான் சொல்றாரு. அடுத்தது அப்புறம் என்ன பண்ணோம்? கேட்கும் போது தீவிரமா இருங்க, பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதா இருங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. முக்கியமான பாயிண்ட், முக்கியமான. கேட்கும் போது நிறைய பேர் கேட்கறதுக்கு தயாரா இருக்கும். நான் பார்த்திருக்கேன். கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா தான் அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க? அதிகமா பேசுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் பாத்தீங்க சொன்னா, ஒரு பிரத்யேகமா ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதி, உலக அரசியல்வாதி, எனக்கு ரொம்ப வந்து அவருடைய பேச்சுகளை கவர்ந்த அரசியல்வாதி. அவர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே பேசினா கூட பொறுமையா கேட்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க, யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையா நீங்க அவருக்கு தெரிஞ்ச விஷயமே சொன்னா கூட பொறுமையா கேட்பாரு. அந்த நீங்க பொறுமையா கேட்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், இன்னொன்னு அந்த நபருடைய இருதயத்தில் நம்ம இடம் பிடிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சொல்லி உங்க கஷ்டத்தை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஒரு கஷ்டத்தை சொல்லும் போது, நான் இதெல்லாம் நான் பைபிள் படிக்கும்போது நான் சொல்றேன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஃபெடப் ஆகும். ரியலாவே ஒரு மனுஷனுடைய அவுட் பஸ்ட் அப்படின்னா உள்ளகிறத வெடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கொட்டுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் தேவை. அதுக்கு நம்ம பிளாக் பண்ணிட்டு நான் சொல்றதை கேளுன்றதுல விஷயம். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற வேதனையில கஷ்டங்களை எனக்கு தெரிஞ்சாலுமே பொறுமையா கேட்கறது இம்பார்ட்டன்ட். அது இல்லாம எனக்கு தெரிஞ்ச உபதேசம் தான்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானத்தை குறித்து நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா எனக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்றது இல்ல.
ஃபர்ஸ்ட் பொறுமையா கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்குள்ள தேவன் செயல்படுற விதத்தை புரிஞ்சுக்க முடியும். இல்ல உங்க கஷ்டத்தை சொல்லும் போது அதையும் பொறுமையா கேட்கணும். எத்தனை பேர், நான் உங்ககிட்ட கேட்கறேன், எத்தனை பேர் ஒரு நபருடைய கஷ்டத்தை பொறுமையா உட்காந்து கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் யாரும் கேட்டிருக்கீங்களா கஷ்டத்தை உட்காந்து? நான் கஷ்டத்தை கேட்டு 2வது நிமிஷம் அட்வைஸ் பண்றதுக்கு ஆரம்பிப்போம். 2வது நிமிஷம் என்ன பண்ணுவான், நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, அப்படி பண்ணிருக்கணும். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அட்வைஸ் ஆல்ரெடி அழுதவனா இன்னும் அழ வைக்கும். ஃபர்ஸ்ட் பொறுமையா அவங்க சொல்றது கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கரெக்ட் தான், அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி விழுந்தாங்கலாம் தெரியும். ஃபர்ஸ்ட் பொறுமையா நீங்க கேட்டு அங்க ஆறுதல் கொடுத்தாவே அந்த நபர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரிலீஃப் ஆவாங்க. நம்ம அதை கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. அதே போல வசனத்தையும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பொறுமையா கேளுங்க. கேட்கறணும் ஃபர்ஸ்ட். இந்த பெரிய விஷயம் தெரியுமா, நிறைய பேர் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. நீ ஒரு ஊழியனா இருக்கும் போது கேட்கறதுக்கு ரொம்ப இது வேணுங்க. என் வாழ்க்கையில என்ன கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா, தெரிஞ்சிருந்தாலும் பொறுமையா உட்காந்து கேட்கறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த விஷயம்லாம் தெரியும்னா கூட அவங்க சொல்றத முழுசா பேசுறதுக்கு இடம் கொடுக்குறது. நடுவில் குறுக்க என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அதே போல நம்ம தாட் மாதிரி அவங்க இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது. நான் நினைக்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, வெவ்வேறு மானம். தேவனுடைய அவருடைய மலர் செண்டுல வெவ்வேறு பூக்கள் இருந்துச்சான் இருக்குது சொல்றாரு. அப்ப பாருங்க, அதுக்குல கேட்டலின் தீவிரமும் பேசுவதற்கு பொறுமையும். சில பேருக்கு கிடைச்சுன்னா அப்படியே புல்லட் ட்ரை மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் பேசி முடிச்சுட்டு, பிரே என் பலவீன நம்புறத பண்றது பாவம் பண்றது சொல்றான். எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இன்னும் நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பேசி அவுட் பாஸ் பண்ணிடுவாங்க, திட்டிடுவாங்க, கோபப்படுறது பண்ணிடுவாங்க, பண்ற வேலை பண்ணிடுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, பிரதர் என் பலவீனம். எத்தனை நாள் பலவீனம் உண்டு, எத்தனை நாள் பலவீனம் உண்டு? அப்படி இருக்கக்கூடாது. அப்படி பேசுறதுக்கு பொறுமையா பேசணும். ஒரு வார்த்தையும் பார்த்து பேசணும். இல்ல பிரதர் என்ன பண்றது, அவர் இப்படி அப்படி கிடையாது. எல்லா கிறிஸ்துவனுக்கும் அளவோடு வார்த்தைகள் பேசணும். மெஷர்மெண்ட் வேர்ட்ஸ் தான் உங்களை உங்க ஸ்தானத்தை கொடுக்கும். நீங்க பர்ஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பேசினா உங்களுக்கு ஸ்தானமே இருக்காது. நீங்க ஒரு நல்ல கிறிஸ்துவனா இருக்கும், நல்ல ஊழியனா இருக்கணும்னா பேசாதீங்க அதிகமா. உங்களை கேட்கிற கேள்விக்கு மேல பேசாம இருங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு பேசாம இருங்க. எல்லாத்தையும் வட 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 வடன்னு பேசிட்டு மதிப்பு மரியாதை இல்லைன்னா எப்படி கிடைக்கும் மதிப்பு மரியாதை? எப்படி கிடைக்கும் மதிப்பு மரியாதை? வராது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ கோபிக்கிறதுக்கு தாமதம் ஏதாவது இருக்குதா? கோபத்துக்கு தாமதம் ஏதாவது இருக்குதா? யோசனையே இல்லை. எடுத்தவொடனே கோவம், எடுத்தவொடனே கோவம், சின்ன வார்த்தை சொல்லிட கூடாது. இனி எல்லாம் மனவாட்டியான்னு சொல்ல முடிஞ்சு, நானா மனம், ஆமா கண்டிப்பா. அப்பதான் அவங்க சொல்றது உண்மைதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ரூபத்தையே காட்டுவோம். நம்ம கிடையாது. மனவாட்டின்னு நிரூபிக்கிறது அவங்க சொல்ற வார்த்தையில இல்ல. நீங்க மனவாட்டி இல்லைன்னு சொல்லிட்டா நான் அந்த வார்த்தையிலேயே நான் இருக்கிறேன், மனவாட்டியா இருக்குன்னா இல்லையான்ட்டு அப்படி இல்ல. புரிஞ்சுங்க உங்களுக்கு? இதெல்லாம் அவர் சொல்றாரு. கோபிக்கிறதுக்கு தாமதாயம் இருக்குது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நான் கோபப்பட்டு நான் நீதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுக்கலாம் முடியாது. நிறைய பேரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் ஊழியத்திலும் சரி கோபத்தினால செய்யறது எல்லா வேலைகளும். எப்படி செய்யறது? கோபம். மத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா கோபம் நானே செய்யறேன். புரிதுங்களா உங்களுக்கு? நின்னே படுத்துக்க கூடாது. நின்னே படுத்துக்கலாமா? உட்காந்து படுக்கணும். உட்காந்துக்கோ அப்புறம் படு. நின்னே அவன் படுத்துட்டு அவன் சொல்லி மேல இருந்து விழுந்துடுறது, மூஞ்சிலாம் போயிடும். செய்யக்கூடாது. எப்படி? புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் கவனிங்க நல்லா. அதுக்கப்புறம் திருவசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதுபடி நடக்கிறவங்களா இருங்கள். நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. என்ன பண்ணோம்? நடக்கிறதுக்கான எந்த ஸ்டெப் இல்லை. நடக்கணும்னு சொன்னா நம்ம நடக்கிறது கிடையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் அர்ப்பணிப்பு வேணும். என்னைக்காவது ஒரு வசனத்தையும் செய்தியை வாசிச்சுட்டு அதுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணும். அந்த இடத்துல ஜெபம் பண்ணும். நீங்க வேத வாக்கியம் என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது உங்களுடைய குற்றங்களையும் பலவீனங்களை காட்டும். அந்த இடத்துலயே உட்காந்து ஜெபம் பண்ணும். அந்த காரியத்துக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கீங்க, இதுக்கான பலனை கொடுங்கன்னு சொல்லி இதான் இங்க சொல்றாரு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் திருவசனத்தை கேட்டு நடக்காத எப்படி இருக்கிறான்னா, கண்ணாடியில பார்த்துட்டு அந்த நிழலை பார்த்துட்டு போற மாதிரி இருக்கிறானா. அந்த நிழல் எப்போதும் நிஜமாயிடுமா? நிழல் நிஜமா இல்ல. அந்த மாதிரி பார்த்துட்டு விசுவாசிட்டு போறா இல்லைங்களா? திருவசனத்தை கேட்டு விசுவாசி போறாள், அவன் கண்ணாடியில இருக்கிற நிழல் மாதிரின்றார். அது நிஜமாவே முடியாது. புரிச்சா உங்களுக்கு? அடுத்தது நாவ் அடக்கத்தை பற்றியும் தேவ பக்தியும் பேசுறார். அடுத்தது 1ஆவது அதிகாரத்துல நாவ் அடக்கம்ன்றது நம்ம சுத்தமா கிடையாது. சுத்தமா அதை என்டைம் மெசேஜ்ல பாத்தீங்க சொன்னா நாவ் அடக்கத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? யாரு இங்க என்ன இதே கிடையாது, கண்ட்ரோலே கிடையாது.
கண்ட்ரோல் வேணும். நம்ம கண்ட்ரோல் இருக்குதா? அப்பா யாரு, அம்மா யாரு, சகோதரன் யாரு, சகோதரி யாரு, ஊழியர் யாரு, பெரியவங்க யாரு, சின்னவங்க யாரு, எதை குறிச்சும் கவலை கிடையாது. எனக்கு ஒரு மெசேஜ் இருந்துச்சு, எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் பத்தியும் விமர்சனம், எல்லாத்த குறிச்சும் அளவுகோல் போடுறது, எல்லாத்த குறிச்சும் வார்த்தைகளை விடுறது. அப்ப நாவடக்கத்தை குறிச்சு தான் பேசுறாரு. விசுவாசத்தை பச்சைபாதத்தோடு பற்றி கொள்ளாதே. பச்சைபாதம் என்னங்க? ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றது, ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, ஒருத்தர் ஒரு மாதிரி பாக்குறது, இன்னொருத்தர் ஒரு மாதிரி பாக்குறது, அதான் பச்சைபாதம். உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை எல்லாம் சமமா பார்க்கணும், எல்லா உபதேசம் சமமா பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வருக அதான் முக்கியமானது, அதான் முக்கியமானது, வேற எதுவுமே முக்கியமானது இல்ல பிரதர். இன்னொருத்தர் வேற விஷயத்த முக்கியமானது, அப்படி கிடையாது. இப்ப நம்ம இங்க இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கிறோம். நம்ம இங்க இருக்கிறவங்களே நம்ம பைபிள் எல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்டே கிடையாது. இத்தனை பேர் பைபிள் இம்பார்ட்டன்? உண்மையா சொல்லணும், பைபிள் இம்பார்ட்டன், எல்லா அதிகாரம் இம்பார்ட்டன் சொல்ல பார்க்கலாம். இம்பார்ட்டன் நம்ம எடுக்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, ஏன் இல்லைன்னா நம்மளுடைய போக்கஸ் ஒருத்தரும் ஒரு விஷயத்துல பிளேஸ் ஆயிருக்கிறோம், ஒருத்தரும் ஒரு விஷயத்துல பிளேஸ் ஆயிருக்கிறோம். எல்லா உபதேசங்களும் எல்லா காரியங்களும் இம்பார்ட்டன்ட், எல்லா காரியங்களும் எனக்கு இம்பார்ட்டன்ட். விசுவாசத்தை வளர்றது இம்பார்ட்டன்ட், பச்சைபாதமா இருக்கக்கூடாது. உபதேசத்தின் பச்சைபாதம், விசுவாசத்து பச்சைபாதம் இருக்கக்கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? அது இம்பார்ட்டன்ட். அப்ப மனிதரில் ஏற்றத்தாழ்வு காணாது, இது ஒரு இம்பார்ட்டன்ட். மனிதரில் ஏற்றத்தாழ்வு காணாதே. பணக்காரன் வரும்போது ஒண்ணு, ஏழை வரும்போது இங்கதான் சொல்றாரு. ஏழை வரும்போது நீ அங்க உட்காரு, கால் கீழே உட்காருன்னு, பணக்காரன் வரும்போது மேல உட்காருங்கன்னு சொல்றாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு பண்ணாத, இந்த பணக்காரன் தான் உன்னை வந்து நியாயாசனத்து முன்னாடி கொண்டு போறான் அப்படின்னு சொல்றாரா இல்லைங்களா? இந்த இதுலதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தேவன் தரித்திரத்தை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி இருக்கிறாராம். இந்த வசனத்துக்கான அர்த்தம் யாருக்கு தெரியும்? தரித்திரரை விசுவாசத்துல அவன் ஐஸ்வர்யவானா. எப்படி சொல்றாருன்னா, நீ ஒன்னும் இல்லாம இருக்கும்போது எதை வச்சு வாழ முடியும்? கரெக்டா? அப்போ நீ விசுவாசத்துல பணக்காரனோட ஐஸ்வர்யவான் தான். அப்ப தேவன் தரித்திரமா வச்சிருக்கிறத ஒரு ஐஸ்வர்யவன்றாரு. ஐஸ்வர்யவனா தரித்திரன் அவ்வளவு மோசமா நினைச்சிடாத. அவன் விசுவாசத்துல ஐஸ்வர்யவனா இருக்கலாம். உன்னுடைய பணத்தால் ஆகுறத விட விசுவாசத்துல ஆகுறது பெருசு. அதனால தரித்திரனை எப்போது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றாரு. ஐஸ்வர்யவான்கள் உங்களை அவங்கதான் வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சகோதரி சகோதரி. நிச்சயமா என்ன பண்ணுங்க, அவன் பணம் அவங்ககிட்ட இருக்குதுன்றதுனால அவனுக்கு வேல்யூ இருக்கும். ஆமாங்க, பணம் இருக்குதுன்றதுனால அவங்களை வேற மாதிரி பாக்குறது. பணம் இருக்குது, வேற எதுவும் இருக்காது. பணம், மணி, பினான்ஸ் இருக்குதுன்றதுனால அந்த சபை பெருசு. பினான்ஸ் இருக்குதுன்றதுனால அந்த நபருக்கு சபையில முக்கியத்துவம். பினான்ஸ் இருக்குதுன்றதுனாலயே புதுசா வந்திருப்பாரு, அவருக்கு எல்லாம் பொறுப்பு. தெரியுமா இல்லைங்களா? தேவன் வரத்தை வச்சியும் அழைப்பை வச்சு கிரியை செய்யறவர். தேவன் வார்த்தையை வச்சு ஒரு நபரை எடை போடுறவர். அவன் விசுவாசத்தை வச்சு எடை போடுறவர். ஒரு சபை வந்து ஒரு ஊழியம் வந்து வார்த்தையை வச்சியும் விசுவாசத்தை வச்சுதான் எடை போடணும். ஆனா இன்னைக்கு எப்படி மாறிடுனா, பணத்தை வச்சு. அவர் உபதேசம் கூட இல்லாம இருக்கட்டும், அவர் ஃபேமும் பணமும் இருந்தா அவர் பெரியவர். நடக்குதா இல்லையா? ஏங்க நம்ம எண்ணங்களே அப்படிதாங்க இருக்குது. நீங்க உட்காந்து உங்களே யோசிச்சு பாருங்க. நான் பாக்குறேன் நம்மளுடைய எண்ணங்களே அப்படிதான் இருக்குது. இங்க இருக்கிறவங்களே எண்ணங்களே அப்படிதான் இருக்குது. இவங்க எல்லாம் பெரியவங்க, இவங்க எல்லாம் பெரியவங்க. நீங்க எதை தெரியுமா பெரியவங்களை பார்க்கணும்? அவங்க விசுவாசத்தையும் அவங்க அழைப்பு தான் பெரியவங்களா பார்க்கணும். விசுவாசமும் அழைப்பு தான் ஒரு மனுஷனுக்கு தேவன் மேல எவ்வளவு பற்றுள்ளவர்களா இருக்கிறாங்க, அவங்க வார்த்தை சொல்லும் போது எவ்வளவு கீழ்படுகிறாங்க, எவ்வளவு தாழ்மையுள்ளவர்களா இருக்கிறாங்கன்றத வச்சுதான் அவங்கள பார்க்கணும், எடை பண்ணணும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா இருக்குது? பணம், ஆள், பணபலம், ஆள் பலம். அவங்களுக்கு ரியலாவே, நான் யாரையும் இது சொல்ல, ரியலா தாளந்து இருக்காது. ஆனா பணம் இருந்தாவே அவங்களை என்ன பண்ணுங்க, அது ஸ்தாபனத்துக்கு நமக்கு என்ன டிஃபரெண்ட்? பணம் இருந்தாவே அவங்களுக்கு கூட முன்னாடி நிக்க வைக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது யூதர்கள் மத்தியில் நடந்த விஷயம். அடுத்தது பாருங்க, ஐஸ்வர்யவான்களுடைய தன்மை என்ன? அதுக்கப்புறம் உன்னுடைய அன்பு கூறுறது பிறகு அன்பு கூறு ராஜரீக பிரமாணம் எதுவும் ராயல் லா எது? 613 கட்டளை இருக்குது யூதர்களுக்கு, அதுதான் சொல்றாரு. அதுல ராயல் கவர்னன்ட் எதுன்னு சொன்னார்னா, அன்புன்னு பொதுவா சொல்லாதீங்க. உன்னை அன்பு கூறுறது போல பின்னாடி அன்பு கூறுன்றார். அப்படின்னா நீ உன்ன இடத்துல வந்து மத்தவனை உன் இடத்துல வச்சு பாருன்றதுதான். புரியுதுங்க உங்களுக்கு? நான் ஆல்ரெடி அதை 2 விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உன் தேவனாய இடத்துல முழு இருதயத்தோட, முழு ஆத்மோட, முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக. அதுக்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு காட்டுல உன்னிடத்துல அன்பு கூறுறது போல பின்னிடத்துல அன்பு கூறுவாய். இதான் ரெண்டு நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து 2 பிரிச்சு கொடுத்தார். இது 2 ஒன்னு சொன்னா சகோதர சிநேகம், இன்னொன்னு தலைக்கல் அன்பு. நான் பேசியிருக்கோம். அப்ப இங்க இது அதை குறிச்சு பேசுறாரு. அடுத்தது பச்சைபாதமே பாவம். ஏற்றத்தாழ்வு தான் பாவம்.
நான் ஆல்ரெடி சொன்னது, ஒருத்தர் வேற மாதிரியும் இன்னொருத்தர் வேற மாதிரியும். என்னதான் நம்ம வார்த்தை சொல்லுங்க, என்னதான் வெளிப்பாடு செய்தி சொல்லுங்க, என்னதான் விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்துல வாழுங்க, அவங்க ஸ்கேலே பணமா தான் இருக்கும், அவங்க ஸ்கேலே ஆள் பலமா இருக்கும். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் வந்து அதுதான் பாவம். அடுத்து பாருங்க, நியாயப்பிரமாணம் எப்படி கிரியை செய்யுது? நியாயப்பிரமாண விதி என்ன? நியாயப்பிரமாணம் ஒன்றில் குறைவுள்ளவனா இருந்தா 613 நீ ஃபாலோ பண்ணி வேஸ்ட். திருவள்ளுவர் இந்த விஷயத்தை பேசுறாரு. எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி தான், இது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் என்ன பண்ணிருக்கேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு போலான்னு சொன்னா எல்லாத்துலயுமே வேஸ்ட். நியாயப்பிரமாணத்துடைய லாவே, நியாயப்பிரமாணத்துடைய சட்டமே அப்படிதான் கிரியை செய்யுது. நான் பாத்துருக்கேன், சிஐ அந்த காலத்துல எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னா, ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனா எல்லா பேப்பரும் திரும்பி எழுதுவாங்க. திரும்ப தெரியும், ஒரு பேப்பர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்களா எல்லா பேப்பரும் திரும்பி எழுதுவாங்க. 2 முறை 3 முறை 4 முறை எழுதினே இருக்க வேண்டியதான். தெரியுமா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி நியாயப்பிரமாணத்துடைய சட்டம் அது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பில் சுயாதீன பிரமாணம், உங்களுக்குள்ளே தேவனுடைய கிருபையின் பிரமாணத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. தேவன் உங்களுக்குள்ளே அந்த கிருபை வச்சிருக்காரு. அந்த காரியத்தை குறித்து சொல்றாரு. நியாய தீர்ப்பில் இரக்கத்தின் பங்கு, இரக்கம் எப்பேற்படுது? உங்களுக்கு தேவன் இறங்கணும்னு சொன்னா நீங்க மத்தவங்களுக்கு இரக்கம் காட்டணும், அவங்களோட பலவீனத்துல இரக்கம் காட்டணும், இல்லாதவங்களை இரக்கம் காட்டணும். இரக்கம் எப்போ காட்ட முடியும்னு சொன்னா அவங்க மேல எம்பத்தி கொள்ளும். எம்பத்தி நான் சொல்லியிருக்கேன், எம்பத்தி கொள்ளும் போது நீ உங்களை அவங்க ஸ்தானத்துல வச்சு பார்க்கும்போது அவங்க ஏன் அப்படி திங்க் பண்றாங்க, ஒரு நபர் ஏன் அதிகமா கோவப்படுறாரு, ஒரு ஏன் திரும்ப திரும்ப இழுந்து போறாரு, இது எல்லாத்தையுமே அவங்க ஸ்தானத்துல நின்று நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இறக்கம் காண்பிக்கீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆமென். புரியுங்க? கிரியை இல்லாத விசுவாசமும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் ஒரே வழி என்ன? இதுதான் வந்து அந்த ரெண்டுத்துக்கான வேறுபாடு. விசுவாசத்தை வெளிப்படுத்துறது ஒரே வழி என்ன? நீங்க விசுவாசிக்கிறீங்க. அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். அபிரகாம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனம், அப்புறம் ஈசாக்க பலியிடுறதுக்கு முன்பதாகவே அபிரகாமே தேவன் விசுவாச நீதிமானா கன்சிடர் பண்ணியாச்சு. ஆனா அபிரகாமுடைய விசுவாசம் உலகத்துக்கு தெரியாதுல்ல. உலகத்துக்கு தெரியுமா? நீங்க நீதிமான்றதை காட்டுறதுக்கு ஒரே வழி என்னங்க? விசுவாசன்றதை காட்டுறதுக்கு ஒரே வழி கிரியை மட்டும்தான். நீங்க கிரியை காண்பிக்காம இருந்தால் ஒழிய உங்களை நீதிமானா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, உலகம் ஏற்றுக்கொள்ளாது. சொல்ல புரியுதுங்க உங்களுக்கு? நான் தேவனை என்னை ஏற்றுக்கொண்டா போதும்னா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீ விசுவாசியா இருந்தா கண்டிப்பா கிரியை வெளிப்படுத்துவேன். அதான் இந்த சிக்கல். சொல்லுதா? ஆக்சுவலி விசுவாசியா இருந்தா, ஆக்சுவலா உனக்குள்ள நீதிமானாக்கப்படுதல் நடந்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் கிரியா மாறிடும். அங்க நீங்க ஏமாத்தவே முடியாது. சொல்ல புரியுதுங்க? இந்த வேறுபாடு தான் பவுல் சொன்னதுக்கும் யாக்கோபு சொன்னதுக்கும். யாக்கோபு என்ன சொன்னார்னா, விசுவாசம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது, நீதிமானாக்கப்படுதல் தேவனுடைய பார்வையில என்ன இருக்குன்னு சொன்னா, அது கிரியாய வெளிப்படுத்துகிறதாகவே இருதயத்துல ஒரு வித்தாய் இருக்கும் போதே தேவனுக்கு தெரியும் அதுக்கு சரியான விசுவாசத்தை கண்டிப்பா பலனை கொடுக்கும்னு சொல்லிட்டு அங்கே தேவன் நீதிமானாக்க ஆக்கிடுறாரு. அடுத்தது 2வது மனுஷ பார்வைக்கு வரும்போது, விசுவாசியா இருந்து அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறானா, நீதிமானாக்கப்படுதல் ஆனது, ஆமாப்பா இவன் நீதிமான் தான் நான் சொல்லணும்னாவே அந்த விசுவாசம் எனக்கு இருதயத்துல இருக்கிறது தெரியாது. உங்களுக்குள்ள அந்த விசுவாச கிரியை வெளிப்படும் போது தான் அப்பா எஸ் நீதிமான் சொல்லி நான் ஏற்றுக்கொள்வேன். இதுதான் இந்த 2 வேறுபாடு, பவுல் சொன்னதுக்கும் யாக்கோபு சொன்னதுக்கும். இந்த 2 விஷயத்தையும் ஆர்டர் பண்ணுது இந்த தீர்க்கதரிசி இதை ஆர்டர் பண்றாரு பாருங்க. அடுத்து அப்புறம் விசுவாசம் பூர்ணப்பெறும் ஒரே இடம் கிரியை தான். விசுவாசம் எங்க பூர்ணப்படுது? கிரியை இல்லாம பூர்ணப்படவே முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது ஆவி இல்லாத சரீரமும் கிரியை இல்லாத விசுவாசம். ஆவி இல்லாத சரீரம் ஜீவன் இல்லாத டெட் பாடியும் கிரியை இல்லாத விசுவாசம் ஒண்ணுதான். அது பிசாசுக்கு சமம் இல்லைங்களா? பிசாசம் ஒரு வகையில தேவன் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு வகையில தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி நம்புறான். என்டையர் சைடுல இருக்கிறவங்க தேவன் ஒருத்தர் தான் இருக்கிறாரு நம்புறோம். என்ன வேறுபாடு இல்லைங்களா? அப்போ அது இல்ல, உங்க விசுவாசம் உண்மையான விசுவாசமா இருக்கும் பட்சத்தில் அந்த விசுவாசம் கிரியைகளா வெளிப்படுது. அந்த விசுவாசம் ஆல்ரெடி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுங்க உங்களுக்கு? அடுத்தது அபிரகாமின் விசுவாசமும் ராகாபின் விசுவாசமும். அபிரகாமின் விசுவாசம் எதை குறித்து சொல்லுதுன்னா, அபிரகாம் எப்படி விசுவாசம், விசுவாசத்துக்கு எக்ஸாம்பிளே அபிரகாம் தான், யாரையும் காட்டல பைபிள். ஆனா அதுக்கப்புறம் அபிரகாம் விசுவாசத்துக்கு இனியான விசுவாசத்தை யாரை காட்டியிருக்கணும்? இன்னும் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்தாங்க, காட்டியிருக்கணுமா இல்லையா? ஆனா ஒரு வேசி அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு பெண்ணை விசுவாசத்துக்கு அபிரகாமுடைய விசுவாசத்துக்கு ஈக்குவலா சொல்லுது. சொல்லப்படுதாங்க ஒரு பெரிய பலசாலிங்க, அந்த பலசாலிக்கு ஈக்குவலா இன்னொரு பலசாலி வேற காட்ட முடியும். அப்ப நம்ம நினைக்கிறதுலயே ரொம்ப பலவீனம் நாம நினைக்கிற ஒரு நபரை அது எக்ஸாம்பிளா காட்டுறாங்கன்னா நிச்சயமா அவங்க பலசாலி தானே, கரெக்டா? அப்போ ராகாபுடைய விசுவாசமும் அபிரகாமுடைய விசுவாசத்துக்கு அந்தபடி ராகாபடும் போது அபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சோ காணாமல் விசுவாச்சாரோ அது மாதிரி ராகாபுடைய விசுவாசமும் அந்த வேவிக்காரர் வரதுக்கு மேலே விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நாங்க கேள்விப்பட்டோம்ன்றாங்க. புரியுதுங்களா? கேள்விப்பட்டவங்க இருதயம் ஆல்ரெடி அவங்க மாறிடுச்சு. அவங்களுடைய விபச்சாரத்தை விட்டுட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? சணல் தட்ட வேலையை செஞ்சாங்களா அவங்க. அதுக்கப்புறம் சரி, அது 3வது அதிகாரம் பாருங்க. போதகர்களுக்கான கட்டளை. இந்த போதகர்களுக்கான கட்டளை இருக்குது. அதுக்கப்புறம் தன் வாயில் சொல் தவறாத பூர்ண புருஷன். சில பேர் சொல்லிட்டு இப்படி செய்ய மாட்டாங்க. எல்லா வார்த்தையும் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது. ஆனா சில வார்த்தைகளை கண்டிப்பா என்ன பண்ணணும்? நம்ம சொல்லணும், நிறைய விஷயங்களை சொல்லணும். அப்போ ஒரு மனுஷன் எப்ப பூர்ண புருஷனா மாறுவான்னு சொன்னா, சொன்ன வார்த்தை நிறைவேற்றும் போது தான் அவன் பூர்ண புருஷன். அதை குறித்து சொல்றாரு. அதுக்கப்புறம் குதிரைக்கு கடிவாளமும் கப்பலுக்கு சுக்கானும் மனுஷனுக்கும் நாவே தான் நடத்துகிற வழி. அதுதான் அந்த மனுஷனை யாருன்னு காட்டும். அந்த ஒரு குதிரையை நடத்தணும், கரெக்டான வழியை நடத்தணும்னா எது வேணும்? கடிவாளம் வேணும், வாயில கடிவாளம் வேணும். கப்பல் சுத்தணும், திரும்பணும், கரெக்டான வழிக்கு போனா எது வேணும்? அதை திரும்பும் தான். அதே போல ஒரு மனுஷன் தான் யாருன்றது நிரூபிக்கிறது கொள்றது இல்லாம நாக்கு மூலமா அவனை என்ன பண்ண முடியும்? நாக்கு தான் அநீதி நிறைந்த உலகம்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இப்ப இந்த நாக்குல துய்த்தல சபிப்புல வரக்கூடாது. ஒரே மரத்துல 2 வகையான பழம் வராது. ஒரே ஊற்றுல 2 வகையான வராது. அப்ப அதை ஜாக்கிரதையா இருங்கன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப சத்தியத்துக்கு விரோதமா போய் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை வைக்காமல் இருங்க. நிறைய பேருக்கு கசப்பான இருதயத்துல கசப்பு இருக்க கூடாது. கசப்புனா என்னங்க? நல்லா பேசுவேன், ஆனா இருதயத்துக்குள்ள உங்க மேல ஏதோ ஒரு ஓரத்துல எண்ணத்துல என்ன வச்சுக்கிறது? கசப்பு, விரோதம், வைராக்கியம் இருக்கவே கூடாது நம்ம கிட்ட. அது இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுங்க. மனுஷ சுவாபம் அதெல்லாம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மனுஷ சுவாபம் என்ன பண்ணுங்க? விரோதம், வைராக்கியம் எல்லாமே இருக்கும். ஆனா கூடுமான வரைக்கும் அதுல இருந்து அதை எடுத்து போடுங்க. ஏன்னா அது ஒரு வேர் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மரமா மாறி உங்களே அழிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? யார் மேலாவது எந்த சகோதரியோ, கணவனோ, மனைவியோ, குடும்பமோ சின்ன சின்ன விஷயங்கள் வேறா இருக்கும் போதே அதை பிச்சு போடுறதுக்கு பாருங்க. விரோதம், வைராக்கியம் இருக்கக்கூடாது. கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைக்காமல் இருத்தல். அதுக்கப்புறம் பரத்துடைய இறங்கி வருகிற ஞானம், அந்த வெளிப்பாடு நிறைஞ்சது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும். சுத்தம், சாந்தம், இணக்கம், நற்கணிகள், பச்சைபாதம் இல்லாதது, இதெல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அடுத்தது கடைசியா நான் சொல்றேன், 2 அதிகாரம் தான் இருக்குது. நமக்கு உண்டாகும் யுத்தங்களுக்கான காரணம் என்ன? சண்டைகள், பிரச்சனைகள் எதுக்கு வருது? இயல்பாவே நீங்க ஃபாரினர்ஸ்ல பாத்தீங்க சொன்னா, ஒரு சில ஃபாரினர்ஸ் சொல்லி இப்பதான் சொல்ல, ஒரு சில சுவாபங்கள் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒரு சில சுவாபங்கள் எடுத்த உடனே சண்டை வரும். நீங்க ஒசூர்ல பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு ஊருக்கு ஒரு ஆவி இருக்கு. நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஊருக்கு ஒரு ஆவி இருக்கு. ஒசூருடைய ஆவி என்னன்னு சொன்னா, ஆவி என்ன ஆவி? எடுத்த உடனே சண்டை போடுறது, கலகத்தின் ஆவி. எடுத்த உடனே இந்த ஊரே அப்படிதான். கலகம் 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 கலகம். ஒரு விஷயத்த சிம்பிளா டீல் பண்ண மாட்டாங்க. இது இந்த ஊர்ல வச்சிருக்கிற பிசாசு வச்சிருக்கிற ஆவிய. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஆவி இந்த ஊர்ல இருக்கிற நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும். ஒருபோதும் அந்த சண்டை சச்சரவுகள் பேசுறது, இந்த தாக்கத்தை நிரூபிக்கிற பேசுறது எல்லாம் பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எடுத்தவொடனே என்னங்க மாம்சரிதன பேச்சும் பேசுறது, நான் பாத்துக்கிறேன்றது, புரியுதுங்களா உங்களுக்கு? கோர்ட்டு கேஸ்ன்றது, பிரச்சனைன்றது ஒருபோதும் நம்ம வாயில அந்த வார்த்தைகள் வருதுன்னு சொன்னா நிச்சயமா பரத்தின் பிள்ளைகள் நம்ம கிடையவே கிடையாது. இன்னொன்னு கீழே வசனம் சொல்லுது, ஒரு நீதிமான் ஒரு ஐஸ்வர்யவனை குறிச்சு பேசுறது கீழே. நீங்க நல்லா பாருங்களேன், இந்த உலகத்துல ஒரு சைலண்டான மனுஷன், நல்ல மனுஷனை பிரச்சனை பண்ணீங்கன்னா அமைதியா போயிடுவான். சொல்லப்படுதா உங்களுக்கு? ஒரு நல்ல மனுஷன் கிட்ட நீங்க பிரச்சனையே பண்ணீங்கன்னா அமைதியா போயிடுவான். அதுல புரிஞ்சுக்கலாம் அவன் நல்ல மனுஷன் சொல்லிட்டு. நீங்க ஜெயிச்சிங்க நீ நினைப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம வேலை அது கிடையாது. உண்மையாவே என்ன பண்ணுங்க, விரோதமும் வைராக்கியம் எதனால வருது? நம்ம மாம்ச அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளால் அல்லவா வருகிறது. போர் செய்கிற இச்சைகளும் சரத்துல இருக்கிறதுனால வருது. இந்த ஏரியால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன லைன், ஒண்ணு இல்லைங்க, டிராபிக்ல போறோம், நேரம் தான் போயிட்டு இருக்கோம், நேரத்தை போறோம். ஆப்போசிட் அதுக்கு பொறுமை 2 நிமிஷம் தான் இருக்கும். நீங்க டிராபிக்ல நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஏங்க முன்னாடி போறாங்க, ஃபுல்லா டிராபிக் இருக்கும், ஒரு வண்டி 2 இன்ச் மூவ் பண்ணிருக்கோம், 2 இன்ச் நான் மூவ் பண்ணி கூட போய் போக மாட்டோம், பின்னாடி ஆரன் அடிச்சுட்டே இருப்பான். காரணம் என்ன? அவசரமும் கோவம் ஆத்திரம். இதை கிராஸ் பண்ணும்போது நம்ம வாண்டடா யோசிச்சுட்டு வருவோம். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளியில போவீங்க, பெரிய ட்ரக் லாரி வரும், அவனை பார்த்துட்டுருது. நீ சின்ன வண்டியில போயிட்டு இருப்பீங்க, சின்ன வண்டியில போயிட்டு இருக்கு, புத்தி இருக்குதாங்க. அந்த வண்டியில ஏறி பிரேக் போட முடியுமா உங்களால? அந்த வண்டி போட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம அதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாமே அந்த இடத்துல நம்ம கோபத்தையும் ஆத்திரத்தையும் காட்டுறது. அவன் புத்தி இருக்குதான்னு திட்டுறது, அதெல்லாம் கேரக்டர் கிடையாது. இயல்பா யோசிச்சு பாருங்களேன், திட்டி என்ன வரப்போகுது? 1 நிமிஷம் பொறுமையா என்ன ஆயிட போகுது? 1 நிமிஷம் அங்க இடத்துல பிரேக் போட்டு போ. சரி, அவன் தெரியாம நேரம் வீட்டுல பிளான் பண்ணி போயிட்டு ஆரம்பத்துல இடிக்கணும் நான் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சோம் இல்லையே, தற்செயலா நடந்துடுது, உங்களுக்கும் நடந்துடும். அந்த இடத்துல பொறுமை காக்கிறதுக்கு இல்லாம என்ன பண்றது?
உனக்குள்ள அது அங்க ஒரு வீரத்தை காட்டுறது, அவன் வந்து இறங்கி அடிக்க மாட்டான்ற தைரியம் இருக்கக்கூடாது. சகோதரன் சகோதரன் உடைய இயல்பான நாய் வந்துருச்சு, நாய் அடிக்க போவீங்களா? கடிக்க போவீங்களா? நாய் அடிக்க போவீங்க? அந்த இடத்துல வீரம் காட்டுங்களே பார்க்கலாம். காட்ட மாட்டோம், காட்ட மாட்டோம். காரணம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம சரீரத்துல இருக்கிற கிறிஸ்துவா இருக்கிறோம்னு சொல்லிக் கொள்கிற நமக்குள்ள இருக்கிற இன்னுமா சர்ப்பத்தின் சுவாபங்கள்ல, சரீரத்துல இருக்கிற சர்ப்பத்தின் சுவாபங்கள் சரீரத்துல இருக்கு இல்லையா, வந்துச்சு இல்லையா? அங்கிருந்து ஆத்மால ரட்சிப்புக்குள்ளதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். இந்த சரீரத்துல இருக்கிற சுவாபங்கள் அப்பப்ப நம்மள என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? மேற்கொள்ளுது. நம்ம இடம் கொடுக்குறோம். சும்மா ஒருத்தனை திட்டுறது, பேச்சு எடுத்தா ஒரு வார்த்தை சொல்லி பேசுறது, சொல்றோமா இல்லைங்களா? ஒரு ஊருக்கு ஒரு பாஷை இருக்கு. இந்த எல்லாம் எந்த வார்த்தைகளை வாயில வரக்கூடாது. பரிசுத்தமும் அன்பான வார்த்தைகள் பேசணும். உனக்கு திட்டுறாங்களா, பொறுமையா போ, என்ன ஆயிடுது? அன்பா ஏற்றுக்கொள், அந்த வார்த்தை ஏற்றுக்கொள். சரி, நான் பரவாயில்ல, நான் போங்கண்ணா, உங்களுதான் நான் ரோடு போங்கண்ணான்னு சொன்னா இருப்பது ஒன்னாவ போறது கிடையாது இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கண்டிப்பா என்ன பண்ணுது? தேவைப்படுது. அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள், நம் தேவனிடத்தில் விண்ணப்பங்கள் பெறாத காரணம் என்னன்னா, தகாத விதமா விண்ணப்பிக்கிறதா. நிறைய ஜெபங்கள் செய்யறோம், ஆனால் நிறைவேறதுல காரணம் என்னன்னு சொன்னா, என்ன காரணம்? எப்படி விண்ணப்பிக்கிறதுனே தெரியறதில்ல. எப்படி விண்ணப்பிக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, வெளிப்பாட புரிஞ்சுதான் விண்ணப்பிக்க முடியும். தேவனை குறிச்சு, அவருடைய சுவாபத்தை குறிச்சு புரிஞ்சுனாதான் அவர்கிட்ட ஏதாவது பெற முடியும் நம்மளால. அவர் எதை விரும்புறாரு, எதை கேட்கணும், எதை கேட்க கூடாதுன்றது. அப்ப நம்ம விண்ணப்பங்கள் பதில் இல்லாத காரணம் தகாத விதமா விண்ணப்பிக்கிறது. அதுக்கப்புறம் விபச்சாரக்காரருக்கான கட்டளை, தாழ்மைக்கு வரும் பலன் என்ன, அதை குறிச்சு பேசுறாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமைக்கு வரும் பலன் என்ன, அவன் தேவனை எதிரியா மாறிடுவான். சின்ன சின்ன விஷயங்கள பெருமை பேசுறது, வீண் பெருமை பேசுறது, இல்லாத பெருமை பேசுறது. பெருமை பேசுறது போல ஒரு மோசமான ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. பெருமை வந்து இயல்பாவே சுவாபத்தில் மனுஷனுக்கு வருது. நீ பூமியில பாருங்களேன், புகழுக்கு மயங்காத உயிர்களே இல்லையா. சும்மா தடவிட்டவன் நாய்கிட்ட வரும். புரிதுங்களா? நோக்கம் இதே இருக்காது. அப்போ வீண் பெருமை வந்து பயங்கர மோசமானது. வீண் பெருமை பேசாதீங்க. சும்மாவே பெருமை பேசுறது, இல்லாத மாதிரி இருக்கிறது. அப்ப அதெல்லாம் தப்பு. பாவிகள் மற்றும் இருமனமுள்ளவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சகோதரனுக்கு விரோதமா பேசாதிருத்தல், சகோதரனை குற்றப்படுத்தாமல் இருத்தல், அதை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுப்படுத்தல் ஆகும். நியாயப்பிரமாணத்தை யாரை குற்றம் சாட்ட முடியுமா? நியாயப்பிரமாண சட்டங்க. அந்த சட்டத்தை ஒருத்தன் குற்றவாளியா குற்றம் சாட்டுறது எப்படியோ அது மாதிரி ஒரு சகோதரனை குற்றம் சாட்டுறதுதான். அப்படி அந்த ஈக்குவல் வைக்கிறார். அதுக்கப்புறம் நாளைய பற்றி கவலைப்படுதல். அநேக நபருக்கு இந்த உலகத்துல நாளைய பத்தி நாளைக்கு என்ன ஆகும், இந்த கவலை ஜாஸ்தி. கவலை, வீம்புகளில் மேன்மை பாராட்டும். வீம்பு ஜாஸ்தி. சில பேருக்கு என்ன ஜாஸ்திங்க? வீம்பு பிடிச்சவன் வாங்க இல்லைங்களா, இறங்கி வராம இருக்கிறது. அந்த இடத்துல பேசிட்டா போயிடும். இறங்கி வராம பேசாம வீண் பெருமையை வச்சுக்கின்னு வீம்புகளை மேன்மை பாராட்டுறது. அதுக்கப்புறம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் இருக்கு, இது பாவம். அடுத்தது, ஐஸ்வர்யவான்களுக்கு வரும் நிர்பந்தம் என்ன? ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு நிர்பந்தம் வருதான். ஐஸ்வர்யவான்களை தேவன் வச்சிருக்கிறாரு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தை மற்றவங்க பயன்படுத்தும்படிக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அதுல இருந்து விசுவாசத்தை காத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டம். அதான் பெரிய நிர்பந்தம் அவங்களுக்கு. தரித்திரர் விசுவாசத்தை காத்துக்கொள்றது கஷ்டமா, ஐஸ்வர்யங்களை காத்துக்கிறது கஷ்டமா? நாம் நினைச்சுக்கிறோம் ஐஸ்வர்யங்கள் சூப்பர், அதான் கஷ்டமே. அடுத்தது, அவர்களுக்கு இருக்கும் வெள்ளியோ பொண்ணோ கடைசி நாளில் அவளுக்கு விரோதமா சாட்சி கொடுக்குமா? ஐஸ்வர்யங்களுக்கு வச்சிருக்கிற அவங்களுக்குள்ள ஒரு பொருட்களே கடைசியா அவங்களுக்கு சாட்சியா மாறும், கடைசியில் நியாய தீர்ப்புலன்றார். அதுக்கப்புறம் நீதிமான் ஒருபோதும் அநீதிக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் சொன்னேன், நீதிமான் நீங்க பாத்தீங்க சொன்னா, சண்டை போட்டீங்க சொன்னா, ஒரு சில ஆட்களை பாத்தீங்க சொன்னா போயிடுவாங்க. நாம நினைச்சுப்போம் பயந்தாங்குழி கோலன்னு நினைச்சுப்போம். அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் விஷயம் என்னன்னு தெரியும், அதனால பேச மாட்டாங்க, போயிடுவாங்க. நீடிய பொறுமையை பற்றியும் முன்மாறி பின்மாறி பற்றியும் சொல்றாரு. நீடிய பொறுமை, ஒரு மனுஷன் நீடிய பொறுமையா இருக்கணும். எப்படி ஒரு விளவன் வந்து நிலத்துல விளவை போட்டு முன்மாறி பின்மாறி இருந்து அதுக்கப்புறம் பலனை பெற்றுக்கொள்ளணும், அந்த மாதிரி பொறுமையா இருக்கணும். ஒரு பலன் வேணும்னு சொன்னா நீங்க விசுவாசத்தை நீங்க வச்சுட்டு விதைச்சிட்டு வார்த்தை விதைச்சிட்டு பொறுமையா இருக்கணும்ன்றாரு. அடுத்து பாருங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடாதிருத்தல். கம்ப்ளைனிங் ஸ்பிரிட், கம்ப்ளைண்ட் பண்றது, எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றது. கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. பெருந்தன்மையா எடுத்துட்டு போகணும். பலவீனங்களை புரிஞ்சு பெருந்தன்மையா எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு சொன்ன நேரா போய் இந்த காரியம் ஏன் அப்படி செஞ்சு விளக்கங்கள் கேட்கலாம். நாமளே முடிவு பண்ணக்கூடாது. ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருடைய வாழ்க்கையோ செயல்களையோ காரியங்களை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இவங்க இப்படிதான் இதுதான் செஞ்சிருப்பான், அப்படி கிடையாது. ஏன்னா உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கை எனக்கு தெரியும்.
நம்ம என்ன பண்ணலாம், தீர்க்கதரிசி கூட என்ன பண்றாரு சொன்னா, ஏதாவது உபதேசம் பிள்ளையா இருந்து சொன்னா, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா, ஏன் அப்படி பிரசங்கிச்சுன்னு வந்து கொஸ்டின் கேளுங்கன்றார். அது மாதிரி ஏன் அப்படி செய்றீங்கன்னு சொல்லி, இது ஏதாவது தனிப்பட்ட விளக்கங்கள் இருக்கா, இது செய்யறதுக்கு முன்னதா ஏதாவது காரணம் இருக்கணும் கொஸ்டின் கேளுங்க. நம்மளா முடிவு பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது வெளில போயிட்டு அந்த காரியம். அதுக்கப்புறம் நம்முடைய உபத்திரவங்களில் எவ்விதமாய் நடக்க வேண்டும். நமக்கு உதாரணம் யாரு? நம்மளோட உபத்திரவங்கள் நடக்கிறதுக்கு முன் உதாரணமே நம்ம முன்னாடி வந்த பரிசுத்தவான்கள். அடுத்தது யோபின் பொறுமை எப்பேற்பட்டது, அதுக்கு முன்னதாக வந்து பலன் எப்பேற்பட்டது. அப்புறம் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணும், மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பண்ணணும், வியாதியா இருந்தால் மூப்பர்களை வரவழைத்து ஜெபம் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட், கிறிஸ்துவர்களை செய்ய வேண்டியது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம பெரும்பான்மையை அதை செய்யறது இல்லை, கண்டிப்பா செய்யணும். வீட்டுல ஜெபம் பண்ண சொல்லணும், ஜெப குறிப்பு ஏறெடுக்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாவரிக்கை, அது முக்கியமா வியாதி வந்துச்சுன்னா பாவரிக்கையை அதிகமா செய்யணும். நமக்கு தெரியாத பாவங்களை தேவன் என் வாழ்க்கையில நடக்கிற இந்த வியாதிக்கான ரூட் காசை வெளிப்படுத்த சொல்லி வெளிப்படுத்த வைக்கணும். அடுத்தது எலியாவுடைய கருத்தான ஜெபம் எப்பேற்படுது, பின்வாங்கி போன ஒரு சகோதரனை திருப்புறது மெயினான இம்பார்ட்டன்ட். ஒரு பேக் ஸ்லைடிங் பர்சன் வந்து ரட்சிக்கப்பட்ட செய்தி ஏற்றுக்கொண்டு பேக் ஸ்லைடிங்ல இருப்பாங்க, அவங்களை திருப்புறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இது எல்லாமே யாக்கோபு புத்தகத்துல இருக்கிற இம்பார்ட்டன்டான நோட்ஸ், அறிவுரைகளா இருக்கு. நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிங்க, நான் கொஞ்சம் நேரத்தை அதிகமா எடுத்தாலும் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நீங்க வாசிங்க. கத்தவங்களை ஆசீர்வதிட்டோம், தேவன் உங்களோட இருப்பாங்க. பிரத்யேகமா எல்லாம் நம்ம முழங்கால் படிக்கலாம். முழங்கால் படிடும் போது ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஜெப குறிப்புகளை நான் சொல்றேன், முக்கியமா 3 பேர் நான் சொல்றேன், ஜெப குறிப்புகளை ஏறெடுக்கலாம். இல்ல கண்களை மூடி